திருச்சிற்றம்பலம் தீகட சக்கர தன்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்செவன் செவடி போற்றி என்னாம் வைகுஞ்செவ்வேள் மலரடி போற்றி போற்றி என்னாம் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாங்க திரு கந்த புராண வசனத்துல 455வது பக்கம் வாசிக்க போறோம். சந்திரன் அவருடைய பாத தாமரைகளில் வணங்கி விடை பெற்று கொண்டு சென்று தன் பதத்தை அடைந்து முன்போல வானுலகத்தில் சஞ்சரித்தான். அவன் தன் கலைகளை ஒரு நாளைக்கு ஒன்றாக வளர்ந்து நிரம்பி பின் அம்முறையை தேய்ந்து வந்து ஒருகளை தேயாதாகி என்றும் ஆவது அழிவது போன்றான். விஷ்ணு முதலிய அனைவரும் சந்திரனுடைய இயற்கையை நோக்கி தக்கனாலே சந்திரனுடைய கலைகள் யாவும் தேய்வதும் வளர்வதும் ஆகிய இயற்கையை உடையவனாய் சிவருமான் செய்தார். அவருடைய செயலை யார்தாம் அறிந்தவர் என்றார்கள். சந்திரனுடைய செயல் முழுவதையும் தக்க ஞானத்தினால் அறிந்து சந்திரன் மீது கோபமிட்டு சொல்லிய சாபத்தை பரமேஸ்வரனா தடுக்க வல்லவர் என்று சிரித்து என் பிதாவாகிய பிரமாவும் அவருக்கு தந்தையாகிய விஷ்ணுவும் என் மருமகனுக்கு யான் கூறிய சாபத்தை விளக்கிலர். விளக்கும்படி என் முன் வந்து வேண்டிலர். யாவரும் அச்சமுற்றிருந்தனர். அந்த தந்தை தாயில்லாத பரமசிவன் நாமின் சாபத்தை தடுப்பவர். இது நன்று. அச்சிவன் நாமே பரம்பொருள் பிரமன் முதலாகிய உயிர்கள் யாவற்றையும் சங்கரித்தும் நாம் அழிவின்றி நின்று ஐந்தொழிகளையும் செய்கின்றோம், அங்கும் வியாபித்திருக்கின்றோம் என்று தன் மனத்தில் அகந்தையுற்றாரு. அதுவன்று இன்னும் ஒன்று உண்டு. பூவுலகத்தில் தனக்கு நிகராகிய தக்கனுக்கும் அவன் செய்த தவத்தினால் நேற்றி செல்வங்களை கொடுத்தோம் என்பதை நினைந்து என்னுடைய ஆணையை இகழ்ந்து இங்கனம் செய்தாரோ. பரம்பொருள் யாமே என்பதை தெளிந்தும் இந்த வளங்களை எல்லாம் நம்மிடத்தில் பெற்றும் நம்முடைய பாதங்களை தக்கன் கையினால் வணங்குகின்றேன் என்று எண்ணிப்போலும் யான் சந்திரனுக்கு சொல்லிய சாபத்தை சிவன் நீக்கினார் என்று வெகுண்டான். நடுவு நிலைமையும் அன்பு நீங்கிய கிலோனாகிய தக்கன் கூறிய வார்த்தைகளை கேட்ட புலகர் என்னும் முனிவர் தமக்கு நிகரில்லாத சுயமான இகழாதே, அவரை இகழ்ந்தால் உன்னை யாவரும் இகழ்வர், உன் செல்வமும் அழியும் என்றார். அவரை தக்கன் நோக்கி நான் செய்தவத்தினால் என்னிடத்தில் நின்ற செல்வங்கள் நீங்குமோ? விஷ்ணு முதலியாயினோர் என் பணி ஒன்றையும் மறுத்திலர். அவர்களை என்னை இகழ்வதுண்டோ? உம்முடைய புத்தி நன்று என்று நகைத்தான். புலகம் அரசனே, உன்னை பிறர் இகழும் நிகழ்ச்சி சாராதாயினும் உனது பெருஞ்செல்வம் குறையாதாயினும் உனக்கருள் புரிந்த சேருமானை பழிப்பது தவுமோ என்றான். தக்கன் அவற்றை கேட்டு தன்னுடைய அறிவிழந்த ஆற்றலும் பெருஞ்செல்வங்கள் அனைத்தையும் நீங்கும்படி பெருமிதம் கொண்டு முன்னேயான் தவஞ்செய்து அது வாயிலாக பெற்ற வளங்களை அனுபவிக்கும் முன் அக்கடவுள் மாற்றுவாரல்லர். செய்த வினைக்கு தக்கபடி அதற்கு மேலாக வலியதாய் அவரொன்றையும் செய்ய வல்லரல்ல. அதலால் என்னிடத்தே தம்முடைய வலிமையினால் சிவன் செய்கின்றது என்னை என்று கூறினான். புலகர் நீ சொல்லியதே உறுதியாயினும் சேருமானை இகழ்ந்தவர் உய்வர். இதனை வேதங்கள் எல்லாம் அறுதியிட்டன. அவரை சிறிதும் இகழற்க. அண்டிவாசியும். இனி அவரை தியானித்து துதிப்பாயாக. தம்மை சரணடைந்த அன்பர்களுடைய துன்பத்தை மாற்றி அவர்கள் இப்பொருளை விரும்பினாலும் கொடுத்தருகின்றதே அவரது இயல்பாகியாம். அதனை சந்திரன் தெரிந்து அடைதலும் அம்முறை பற்றி உன்னால் நிகழ்ந்த அவனுடைய சாபத்தை நீக்கி அருளினார். சந்திரனுடைய கலைகள் நிறைந்த பின் முன்னே நீ சொல்லிய சாபம் நிலவரும்படி மீண்டும் அக்கலைகள் நாளோறும் சுருங்கவும் விதித்தார். இனி உனக்கு கோபம் என்னை? சந்திரனோ உன் மருமகன், அச்சிவபெருமானும் பின்னால் உனக்கு அம்முறையினர் ஆவார் என்று
இத்தன்மையினாகிய தொல்களை சொல்லினார். தக்கன் சின நீங்கி பிரம்மா முதலிய தேவர்கள் யாவரும் புகழ பல நெடுங்காலம் அரசியற்றி வீற்றிருந்தான். இனி மாதகவியார் அவனுக்கு மகளாய் வந்து திரோதாரம் செய்த கதையை சொல்வான். திருச்சிட்டாமரம். உமைகைலை நீங்குபடலம். சிவபெருமான் பிரமாவட்டுக்களாலும் காண்டற்கரிய தமது திருமேனியை அடியார்கள் தரிசிக்க நிர்மலமாகி திருக்கையில மலையில் வீற்றிருக்கும் பொழுதில் ஒரு நாள் உமையம்மையார் அவருடைய திருவடிகளை வணங்கி உம்முடைய உண்மை தன்மையை எனக்கு சொல்லி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். திருக்கைலாசபதி மிகவும் அன்பு செய்து அதனை அவருக்கு உபதேசிப்பாராய். பிரம்மா முதலிய மூவர் உருவங்களும் சாத்து விகாதி முக்குணங்களும் படைத்தலாதிய முத்தொழிலும் ஆகிய இவைகள் ஒன்றுமின்றி நிஷ்கலராய் சிவன் நீங்க மாற யாண்டன் நிறைந்து நின்றமையும் அச்சிவன் ஆன்மாக்களுடைய பாசங்களை நீக்குமாறு திருவட்சத்தியார் சங்கற்பித்ததும் தமது அன்பினாபூதையாகிய பராசக்தி முதலிய ஐவகை சக்திகளை பிறப்பித்தமையும் யாவரும் நிஷ்கல சகலராகி சதாசிவ நாயனாரை தியானித்து அரிச்சித்து உயுமாறு அப்பராசக்தி முதலிய 5 சக்திகளின் என்றும் சிவ சதாக்கியம் முதலிய பஞ்ச சதாக்கியம் வடிவங்களை அடைந்தமையையும் 25 சகல மகேஸ்வர வடிவம் கொண்டமையையும் குடிலை நின்றும் தோன்றி சிவம் முதலிய நவதரு பேதங்களாகிய தன்மையையும் சுத்தமாய அசுத்தமாய பிரகிருதி என்னும் மும்மாயகளினின்றும் 36 தத்துவங்கள் தோன்றுமாறு செய்தமையும் ஆன்மாக்கள் பொருட்டு பஞ்சகிருத்தியங்களை கருணையினால் நடாத்தி செய்யையும் விஞ்ஞானகலர் பிரளயகலர் சகலர் கொஞ்சம் குரல் பண்ணுவோம். மேலுக்கு கொஞ்சம் மேலுக்கு எடுக்கம்ல கொஞ்சம் பேதங்களாயும் தன்மையாயும் அரிச்சித்து முதலிய பஞ்சத சாக்கிய வடிவங்களை அடைந்தமையையும் 20 சகல மகேஸ்வர வடிவங்களை கொண்டமையையும் குருளென்றும் தோன்றி சிவமுதலிய நவரத்தின நவந்தரு பேதங்களாய் தன்மையும் சுத்தமாய அசுத்தமாய பிரகிருதி என்னும் மாயகளின் என்றும் 36 தத்துவங்கள் தோன்றுமாறு செய்தமையும் ஆன்மாக்கள் பொருட்டு பஞ்சகிருத்தியங்களை கருணையினால் நடாத்தும் செய்கையும் விஞ்ஞானகரர் பிரளயாகரர் சகலர் என்னும் ஆன்மாக்களையும் 36 தத்துவ சமூகங்களையும் அத்தத்துவங்களில் உள்ளவர்களையும் தோன்றிய முறையானே ஒடுங்கச் செய்து தாம் எக்காலமும் ஒரே பெற்றியாய் நிற்பதும் ஆகிய தம்முடைய இயல்புகளையும் வேத சுவாங்களையும் கூறிய முறைப்படி தொகை வகை விரிவாக உமாதேவியார் கேட்க உபதேசித்தருளினார். அம்மையார் அவற்றை உணர்ந்து நிர்மலராகிய சுவாமி உமக்கு உருவமில்லை என்று முன்பு கூறினீர். பின் சாதாக்கியங்களோடு அடுத்தால் உமைகையிலை நீங்கு படலாமா? உமைகையிலை நீங்கு படலாம். சாதாக்கியங்களோடு பல வடிவங்களை நீர் அடைந்ததென்ன என்று வினாவ பரமசிவன் சத்தியே நமக்கு உருவமில்லை என்பது பொருந்தும். பின் நாம் உருவம் என்று கூறிய அவையெல்லாம் சத்திகாரியமே என்று அருளி செய்தார். உமாதேவியார் அதனை ஒரு வாய்மை என்று எண்ணி வெறும் மகிழ்ச்சி அடைந்து அந்த வடிவங்கள் எல்லாம் சக்தி காரியமாதலால் உம்முடைய சக்தி யான் என்று சொல்வது உண்மையில் அவையெல்லாம் என்னுடைய உருவமே என்று தம்மை வியந்து கூறினார். அப்பொழுது சிவபெருமான் சக்தியே நீ உன் புகழை நம் முன்னே வியந்தெடுத்து பேசினாய் என்று கூறி பின்னும் நாம் ஆணவ மலத்தான் மறைப்புண்ட உயிர்களோடும் வியாபித்திருந்து அவைகள் அறியுமாறு செலுத்துவோம். அச்செயலை நாம் ஒளிவோமாயின் சித்துக்களாகிய அவ்வுயிர்கள் எல்லாம் சடமாய் அழியும். அதன் மேல் ஏனை சடப்பொருட்கள் பொருந்து நிலைமையை சொல்லவும் வேண்டுமோ? சக்தியாகிய உன்னிடத்தும் யாம் இல்லாத வழி உன்னியிலும் உணர்வே பொருந்தாது. அதனை உனக்கு காட்டுவோம் காண்பாய் என்று
பிரம்மா முதலிய உயிர்களை தாம் இயக்கும் செயலை சிறிதே நீக்கினார். தேவநாயகராகிய சிவபெருமான் ஒரு செயலும் இன்றி இருந்தமையினால் பூவிலகம் முதலிய புவனங்களில் உள்ள உயிர்கள் எல்லாம் சடமாக சித்திரம் போல உணர்வின்றி வாழாவிருந்தன. ஆட்டுவோன் அது செய்யாத வழிப்பாவைகள் குலைந்து வீழ்ந்தாற்போல உயிர்கள் எல்லாம் வலிகுன்றி சடமாய் கிடக்க உமாதேவியார் அதனை சிந்தித்து பயந்து நடுங்கி சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி, எம்பெருமானே, நீர் சரமெங்கும் வியாபித்திருப்பதை யான் அறியேன். பிரளய காலத்திற் போல சீவராசிகள் எல்லாம் இருளின் கண்ணே மூழ்கி போக நீர் அவற்றுள்ளே நின்று அவ்வவற்றின் அறிவை இயக்கி நிற்பது எம்பொருட்டு நீக்கி நின்றேன். உமக்கு இது ஓர் இறைப்பொழுதாகும். உயிர்களுக்கெல்லாம் அளவில்லாத பெரிய யோகங்கள் ஆகும். அடியேன் செய்த பிழையை கொள்ளற்க. உயிர்கள் தெளிவு பெற்றெழுந்து தத்தம் தொழிலில் பிரவித்திருக்கும்படி அருள் செய்யும் என்று பலமுறை துதித்து வணங்கி நின்றார். சிவபெருமான் அவ்வுமாதேவியாருக்கு அவ்வாறாகுக என்று அருள் செய்து ஆன்மாக்கள் முன்போல வினைப்பயனை அனுபவிக்க செய்யும்படி திருவிழங்கொண்டு தமது அருளை பெற்ற 11 ருத்திரர்களுக்கும் முன்னை உணர்வு வரும்படி செய்தார். அவர்கள் அப்போது சிவபெருமானை நினைத்து இச்செயல் யாது என்று ஞானத்தினால் ஆராய்ந்து அப்பிரமர்களுக்கு எட்டாத சிவபெருமானுடைய அதிபிரமர்களுக்கு எட்டாத சிவபெருமானுடைய செய்கை இது என்று அறிந்து இருளின் கண்ணே மூழ்கி சடமாய் கிடந்த சீவராசிகளை எழுப்ப நினைத்து அக்கடவுளுடைய திருவடிகளை அர்ச்சனை செய்ய எண்ணி அவருடைய சுடர் விண்ணிலின்மையாற் பொழுது தெரியாமல் இருக்கின்ற பூவுலகத்திலே திருவடை மருதூரில் வந்து எங்கும் செறிந்த இருள் விசுதலினால் இது இராக்காலமே போன்றுள்ளது. இப்பொழுது சிவபெருமானுக்கு ஏற்ற பூசையை செய்வோம் என்று யோசித்து பஞ்ச சாதாக்கிய வடிவங்களுள்ளே குண்டம், மண்டலம், வேதிகை என்னும் 3 மண்டல விதியினால் அவருடைய வடிவை நிருமித்து சோடாசோபசாரங்களையும் சேர்த்து பிரம விஷ்ணுக்கள் செய்கின்ற சிவ நிசி பூசை சிரத்தையோடு செய்ய முயன்று விபூதி ருத்ராட்சங்களை தரிசித்து சோடச கால பிரசாதத்தோடு ஸ்ரீ பஞ்சாட்சரத்தையும் செபித்து சிவபெருமானை தியானம் செய்து பூத சுத்தி அந்தரியாகம் முதலியனவெல்லாம் விதிப்படி அகத்தே செய்து பின்பு புறத்தே வில்வ பத்திரமும் தாமரையும் சாதி புஷ்பம் நந்தியாவர்த்தம் ஆகிய இலைகளை கொண்டு அவையே 4 யாமங்களிலும் அர்ச்சனை செய்து முட்கானம் பாயாசன்னம் திலானம் சுத்தான்னம் ஆகிய 4 வகை எண்ணல்களையும் முறையே 4 யாமங்களிலும் நிவேதித்து துதித்து பின்னும் செயற்பாலான யாவையும் விதி தவறா வண்ணம் குறைவு வர அன்போடு செய்தார்கள். சிவபெருமான் அப்பூசையை வந்து அவ்வுத்திரர்களுக்கு முன்னே அத்திருவிடை மருதூரில் வழிபட்டு வந்து அவர்கள் விரும்பியவாறு அருள் செய்வோராய் முன்போல அவ்வுயிர்களையும் தொழிற்படுத்த திருவுளம் செய்தலும் பிரம விஷ்ணுக்கள் எழுந்தார்கள். இந்திரன் முதலின் தேவர்கள் யாவரும் எழுந்தார்கள். முனிவர்கள் எழுந்தார்கள். ஏனையோர்களும் எழுந்தார்கள். உலகில் உள்ள மற்ற சீவராசிகள் யாவும் உறங்கினவர் கண் விழித்து
கீழே கீழே மேல எழுந்தார் மேல 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 திக்கு யானைகளும் சரி, கோலமலைகளும் நாகங்களும் பூமியை தாங்களற்றன. பாதாளத்திலே ஆதி கூர்மம் சுமக்கலுற்றது. சூரிய சந்திரர்களும் நட்சத்திரங்களும் புறவும் ஆகாயத்தில் சஞ்சரித்தன. இத்தன்மைகள் எல்லாம் சிவாஞ்சியினாலே முன் போல அமைந்த அந்நிலைமையை பிரம்மா முதலியோனோர் பார்த்து, இச்செயல்கள் யாவும் பரமசிவனுடைய செயலே வேறில்லை என்றார்கள். இது நிகழும் பொழுது 11 ருத்ரரும் சிவபெருமானே இவர்களுக்கு உணர்ச்சியையும் கொடுத்தார் என்று உணர்ந்து தமக்கு எதிரே அக்கடவுள் எழுந்தருளி வர எதிர் சென்று திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி துதித்தார்கள். அக்கடவுள் நீவிர் இங்கே நம்மை இச்சைகள் யாவும் பரமசிவனுடைய செயலே என்ன வேறு இல்லை என்றார்கள். இது நிகழும் பொழுது 11 ருத்திரரும் சிவபெருமானை உயிருக்கு உணர்ச்சியை கொடுத்தார் என்று உணர்ந்து தமக்கு எதிரே ஆட அக்கடவுள் எழுந்தருளி வர எதிர் சென்று திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி துதித்தார்கள். அக்கடவுள் நீவிர் இங்கே நம்மை அர்ச்சித்த தன்மையினால் உயிர்கட்கெல்லாம் உணர்வை கொடுத்தெழுப்பினோம். நீவிர் வேண்டிய வரங்கள் யாவையும் விரைந்து கேள்மீன்கள் என்றார். அன்பிற் சிறந்த அவர்கள் எம்பெருமானே, நாடோறும் இராக்காலத்தில் எம்மை போல உம்முடைய திருவடிகளை யாவராயினும் அன்போடு 4 யாமங்களிலும் அர்ச்சித்தால் அவர்களுக்கு மாசி மாதத்து கிருஷ்ணபட்ச சதுர்த்திசி திதியாகிய சிவராத்திரியில் அடைதற்பாலாதாகிய சிவபூசா பலத்தை கொடுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். நீவர் செய்த பூசையை நாங்கள் மிக மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டமையால் உயிர்கள் எல்லாம் உயர்ந்தன. உங்களைப் போலவும் பூவுலகத்திலே என்றும் நம்மை பூசித்தவர்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுப்போம் என்று அனுக்கிரகித்து மறைந்தருளினார். ருத்திரர்கள் எல்லோரும் முன்போல தம்முடைய பதத்தை அடைந்தார்கள். அப்பொழுது பிரம்மா முதலிய தேவர்கள் அனைவரும் கைலாயமலை அடைந்து சிவபெருமானை வணங்கி நின்று உயிர்க்குயிராயுள்ள கடவுளே கேட்டருளும். யாங்கள் எல்லாம் உம்மை திருவருளை பொறாமையால் உணர்வு நீங்கி சடமாக பல நெடுங்காலம் வாழா கிடந்து பாவத்தினோம். அதற்கு ஒரு பிராயச்சித்தத்தை சொல்லி அருளும் என்று விண்ணப்பம் செய்தார்கள். சேருமானவர்களை நோக்கி, நீவீர் அறிவு மயங்கி சடமாகி வேதா அனுஷ்டானங்களை புரியாமையால் உங்கள் பால் வரும் பாவம் எல்லாம் உமையிடத்தாகும். நீரினி இன்று தொடங்கி உங்கள் கடன்களை செய்யுங்கள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். அவர்கள் யாவரும் அவரை வணங்கி விடைபெற்று கொண்டு போயினார்கள். அப்பொழுது மாதவிய சுயருமானுடைய பாதங்களை வணங்கி, முன்னாளில் உருகளை பற்றி பாவம் என்னை வந்து சார்ந்ததுக்கு காரணஞ்சாது பணித்தருளும் என்றார். அதற்கு சுயருமான், உமையே, முன்பினி உன்னை வியந்தாய். அது கண்டு நாம் உன்னை கோபித்து உன் பொருட்டாக உயிர்களுடைய உணர்ச்சியை நீக்கி பின்பு அதனை கொடுத்தோம். ஆதலால் அவைகள் அடைந்த பாவங்கள் யாவும் உன்னை வந்து சேரும். இது முறையாகும். இன்னும் ஒன்றுள்ளது. இந்த பெரிய பாவம் உயிர்களை எல்லாம் பெற்ற மாதாவாகிய உன்னால் அல்லது அவற்றாட்டுங்கதற்கு எளியதோ. ஆதலால் நீயே அப்பாவத்தை சுமக்குதி என்று தாம் தக்கனுக்கு கொடுத்த வரத்தை பூர்த்தி செய்பவராய் இவ்வாறு சொல்லி அருளினர். மாதேவியர் அதனை கேட்டு நடுநடுங்கி, பேதையேன் செய்யும் பிழையை பொறுத்து அப்பாவத்தை அடியே நீக்கிக் கொள்ளும்படி ஒரு உபாயத்தை உணர்த்தி அருளும் என்று அவருடைய பாதார விந்தங்களில் விழுந்து வணங்கினார். அவர், உமையே, நீ காளியிந்தி என்னும் நதியிலே ஒரு சங்கினியுருவாய் உலகங்களை ரட்சிக்கும் குறிப்போடு பலகாலம் இருந்து தவம் செய்யுதி. பிரமனுடைய குமாரனாய தக்கன் என்பவன் அங்கு வந்து உன்னை எடுப்பான். அப்பொழுது ஒரு குழந்தையின் உருவாகி அவன் மனைவியிடத்தில் சிறுமியாய் வளர்ந்து 5 பிராயம் கழிந்தபின் அன்போடு எம்மை தியானித்து அருந்தவன் செய்குதி.
ஜாம் அங்கே வந்து உன்னை கண்டு மனம் செய்து கைலாச மலை கழுத்து கொண்டு வருவோம் என்று கூறினார். அதனை உமாதேவியார் கேட்டவருடைய பாதங்களிலே தமது அழகந்தோய வணங்கி விடை பெற்று கொண்டு அவரை பூரித்து பூமியில் வந்து காளிந்தி நதியிற் போய் சங்கின்ற உருவை எடுத்து சிவமூல மந்திரத்தை தியானித்து கொண்டு ஒரு வெண்தாமரை மலரின் மேல் தவம் செய்து இருந்தார். தக்கன் மகிழ்ச்சியோடு அவரை எடுத்து கொண்டு போவனாய் காளிந்தி நதிக்கு வந்த கதையை நீ சொல்வான். காளிந்தி படலம் பல வகை சிறப்புகளோடு கூடிய ஜமுனா நதியிலே மாசி மக ஸ்நானம் செய்வதற்காக தேசத்தார் யாவரும் செல்வராயினர். தக்கனும் அதனை அறிந்து தான் சிவருமானத்தில் பெற்ற வரத்தினின் பயனை அடையும் ஊழினால் தானும் அந்த நதியில் ஸ்நானம் செய்ய விரும்பி மனைவியாகவிய வேதவல்லிய பல பெண்களோடும் மற்ற பிரசனங்களோடும் முன்னே அனுப்பி அரியணை நின்றும் இழிந்து பிரம்மாவும் முனிவர்களும் ஆசி கூறவும் தேவர்களுக்கு செய்யவும் புறப்பட்டு போய் அந்நதியிலே மூழ்கி மீண்டும் வந்தான். வரும்பொழுது ஒரு சாரில் ஒரு வெண்தாமரை பூவின் மீதே மாதவியார் சங்கினுருவாய் வீற்றிருப்பதைக் கண்டு மிக மகிழ்ந்து கையில் எடுத்தலும் அது பேரழகினுடைய ஒரு பெண் குழந்தை உருவமாயிற்று. அவன் அதனை கண்டு விம்முதமுற்று சிவபெருமான் எனக்கு தந்த வரத்தினால் மாதவி பெண் குழந்தையாய் வந்தார் என்று ஞானத்தினால் அறிய தன்னை சூழ்ந்த தேவர் குழாங்களை நீக்கி முன்னே தன் பணியினால் கிளைஞர்களோடு சென்று அந்நதியிலே ஸ்நானம் செய்து அதன் கரையிலே வேதாத்தியானத்தை கேட்டு கொண்டிருந்த தனது மனைவியாகிய வேதவல்லி இடத்து வந்து அக்குழந்தையை அவன் கையில் கொடுத்தான். அவள் அதனை மகிழ்ந்து தழுவி தனங்களில் இருந்து ஒழுகும் பாலை ஊற்றி அறமகளிர் துதிப்ப விரைவிலே தன் மாலையைக்கு கொண்டு சென்றான். தக்கன் தேவர் சூழ மகிழ்ந்து கோயிலில் புகுந்து முன்போல அரசியை நடாத்தி இருந்தான். திருச்சிற்றம்பலம். அளவில்லாத அண்டங்களையும் உமை தவம் புரி படலம் என்று சொல்லிட்டு வாசிங்க. உமை தவம் புரி படலம் அளவில்லாத அண்டங்களையும் சிவராசிகளையும் தந்தருளிய உமாதேவியார் ஆகிய குழந்தையை வேதவல்லி மாளிகை கொண்டு சென்று மிக பேரன்போடு தனது மகளாக வளர்த்தான். குழந்தையாகிய அப்பிராட்டியார் தவழ்ந்து தள்ளாடி நடபயின்று பல் முளைத்து 5 வயது நிரம்ப பின் 6ஆம் வயசு வருவதனும் சிவபெருமான் தம்மை திருமணம் செய்து கொள்ளுதலை குறித்து தவம் செய்ய எண்ணி தாய் தந்தையர்களாகிய வேதவல்லியையும் தக்கனையும் நோக்கி என் இருமுது குரவீர் கால் இதனை கேள்மின். யான் சிவபெருமானுக்கே உரித்தாகும் பேருடையேன். அவர் என்னை மனம் செய்து கொள்ளுதற் பொருட்டு தவம் செய்வேன். ஆதலால் வேறொரு சாரிலோ ஒரு மாடத்தை அமைத்து அதில் என்னை தவம் செய்ய விடுகுதீர் என்று கூறினாள். தாய் தந்தையரும் இருவரும் நன்றென மகிழ்ந்து தமது நகரின் புறத்திலே ஒரு சாரில் காவலை உடைய ஒரு மாடத்தை அணிபொருந்த அமைத்து மூன்றுலகங்களையும் தந்தருடைய மாதவியாரை தமது மகளென்று வாழ்த்தி அன்போடு நோக்கி பலமுறை உச்சி மோந்து உயிர்த்து தாயே உன் மனதில் விரும்பிய தவத்தை செய்வாய் என்று சேடியர்களோடு அங்கே அனுப்பினார்கள். தங்களிடத்து விடைபெற்று கொண்டு தேவியார் விரைந்து செல்லுதலை வேதவல்லி பார்த்து நாயனாகிய தக்கரை நோக்கி பேதை பருவத்தினுள்ளாகிய இவள் சிவபானை அறந்த தன்மை என்னை சொல்லும் என்று வினவ அவளுடைய நிலைமை இதுவாகும் என்று தங்கள் தன் மனைவிக்கு சொல்லுவான். தக்கன் தன் மனைவிக்கு சொல்லுவான். யான் மானசாலையிலே மானசபாவியிலேயே செய்த தவத்தை கண்டு சிவபெருமான் அங்கே எழுந்தருளிய பொழுது அவரிடத்தே பல வரங்களை பெற்று
உமது சக்தியாகிய மாதேவியார் என் மகளாய் வந்து அவதரிக்க நீர் என் மருமகராய் வந்து அவளை மனம் செய்க என்று வேண்டிக் கொண்டேன். அவர் அது அவ்வாறாகுக என்று அருளி செய்தார். அந்த வரத்தின் வண்ணமே சிவபெருமான் மாதேவியாரை காளிந்தி நதியில் அனுப்ப அவள் நம்மிடத்து மகளாய் வந்து எக்காலமும் முன்னை உணர்வோடு இருந்தாள். சில நாள் தவம் செய்து சிவபெருமானுக்கு அன்பினாலாய் மனைவி ஆவாள். பெருமாட்டியை பேதை பருவத்தினல் என நினையாதே என்று கூறினான். வேதவல்லி அதனை கேட்டு ஆச்சரியமுற்று அளவில்லாத மகிழ்ச்சியில் சிறந்தாள். மாதேவியார் முதுகுறவர்களுடைய ஏவலினால் சேடியர்கள் கூட கன்னி மாடத்தை அடைந்து சிவநாமத்தை தியானித்துக் கொண்டு நியமம் பூண்டு தவம் செய்வராயினார். இவ்வாறு அவர் நாடோறும் தவம் செய்து கொண்டிருக்க அவருக்கு 12 வயசு சென்றது. அப்பொழுது அன்பர்களுக்கு வேண்டியாங்குதவும் அருள் வல்லலாகிய சிவபெருமான் அவர் செய்யும் தவத்தை கண்டு அவரை ஆட்கொண்டு அருள கருதி கைலாய மலையை நீங்கி முன்னூலையும் கோவணத்தையும் தருப்பையையும் கட்டிய தண்டை திருக்கரத்தில் கொண்டு ஒரு பிராமண பிரமசாரி வேடம் பூண்டு தமது அருமை திருவடி பூமியில் பட நடந்து தக்க மாபுரத்தை அடைந்து சங்கரி என்னும் வேருடைய அம்மையார் தவம் செய்யும் மாளிகையில் புகுந்து சேடியர்கள் காவல் செய்கின்ற முதல் வாயிலில் சேர்ந்து அவர்கள் தம்முடைய பாதங்களை வணங்க என் வரவை நமது தலைவிக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி நின்றார். வாயில் காக்கும் பெண்கள் சிலர் உமாதேவியாரிடத்து சென்று அவருடைய பாதங்களை வணங்கி இங்கே தவவிடம் பூண்ட ஓர் அந்தனர் உம்மிடத்து வர வேண்டும் என்று சொல்லி எம்மை விடுத்தார் என்று சொல்ல அம்மையார் அவரை இங்கே அழைத்து கொண்டு வருதீர் என்றார். வாயில் காக்கும் பெண்கள் திரும்பி வந்து சுவாமி எம்பெருமாட்டிய உம்மை உள்ளே வரும்படி அனுப்பிந்தார் என்றார்கள். அவர் விரைவி சென்று தேவியார் இருக்கும் இடத்தை அடைந்தார். தேவியார் அவரை விரைந்து எதிர்கொண்டு சென்று இவர் எம்பெருமானுக்கன்பர் என கருதி அவருடைய பாதங்களை வணங்கி பூசித்து நின்றார். நின்ற தேவியரை அவர் நோக்கி அழகிச் சிறந்த பெண்ணே, இங்க யாம் வந்தது ஒன்றை விரும்பி விரைந்து அருள் சொல்வாயின் அதனை சொல்வோம் என்றார் அம்மையார். எனக்கிசைந்ததொன்றை சொல்வீராயின் இப்பொழுதே உமக்கு அதனை யான் தரக்கூடும். நீர் நினைத்தது யாது சொல்லும் என்றார். அந்தனர் உன்னை நாம் மனம் செய்து கொள்ள வந்தோம், அதுவே நீ எனக்கு அருள் புரிய வேண்டுவது. இதனை தடுத்து எதிர்பார்த்தை சொல்லாதே என்றார். பிரமசாரி வடிவம் கொண்டு வந்த பரமசிவன் இதனை சொல்லுதலும் அம்மையார் உடனே கைகளால் செவிகளை பொத்தி கனன்று மனம் நொந்து பெருமூச்சு விட்டு நீர் இவ்வாறு சொன்னது என்னை ஆளுகின்ற ஒப்பில்லாத சிவபெருமான் வந்து மனம் செய்யும்படி யான் பெருந்தவன் செய்கின்றேன் என்றார். அதற்கு பிரமச்சாரியார் யாவரும் எக்காலமும் இத்தன்மையினர் என்று நினைக்க முடியாமல் நின்ற முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் உன்னை கல்யாணம் செய்து சேர்வது அரிது. கன்னியே, நீ மகா தவங்களை செய்து வருந்தாதே என்று கூறினார். அதனை கேட்ட மாதேவி சிவபெருமானை விரும்பி வந்து என்னை மனம் செய்யும்படி அரிய மகாதவங்களை செய்வேன். அதற்கு அவர் வராதொழிவாராயின் யான் இன்னுயிரை வெளிய விடுவேன். இது நிச்சயம். நீ ஒரு பித்தனோ பொய் சொல்லி பிள்ளையார் கதையில போய் அந்த கிழவனையும் அந்த எலும்பு போட்டு கல்யாணம் செய்ய போறியாண்டு பொய் சொல்லி கொண்டிருக்கிறாய், போ என்று கோவித்தொரு சாரி போயினார். சிவபெருமான் மகிழ்ந்து பெண்ணே, உன்னுடைய அன்பும் மனவுறுதியும் நன்று என்று கூறி பிறரொருவரும் அறியாவண்ணம் அவருக்கு தனது திருமேனியை காட்டினார். மாதவியார் அவரை கண்டு மெய்நடுங்கி பிறரென எண்ணி இகழ்ந்தேனே என்று அவருடைய பாத தாமரைகளில் வணங்கி துதித்து எம்பெருமான் மறைந்து வந்ததை பேதையேன் உணர்ந்திலேன். உம்முடைய திருவரு நோக்கம் எய்துமாயின் யான் உணர்ச்சி எய்தி நிற்பேன். அகுதியில் வழி எனக்கோர் செயலும் இல்லை. அடியேன் பிழை செய்தேன், அதனை பொறுத்தருளும் என்று வேண்டினார். அவரை எம்பெருமான்
கண்ணுற்று உமையே உன் இயற்கை நன்று நன்று நீ அஞ்சாதே என்றார். என்று கூறிய எம்பெருமானை எம்பிராட்டியார் பின்னும் வணங்கி தனது பக்கத்தில் நின்ற பெண்களை பாராமலும் வேறொன்றையும் நினையாமலும் ஆனந்த கண்ணீர் உகுத்து பரமசிவனுடைய புகழை மிகவும் துதித்து கொண்டு நின்றார். பக்கத்தில் நின்ற சேடியர்கள் நமது தலை பல நாட்பயின்ற நம்மை நோக்குகின்றனர். அவளுக்கு மிகுந்த ஆசையை கொடுத்த இவ்வந்தணன் மாயத்திலே வல்லவன் போலும். இவர்கள் நேர்மை முன்னே எதிர்பட்டார். இருவரும் ஒருவர் சந்தித்த தன்மை போன்றது. மேலேயாம் ஆராய்தற் பாலது உளது என்று மனத்தில் சந்தேகம் கொண்டார்கள். அவர்களுள் சிலர் மிக விரைந்து சென்று தக்கனுடைய கோயிலை அடைந்து உன் மகளுடைய நிலைமை இது கீழ் என்று நிகழ்ந்தன எல்லாவற்றையும் முறையாகச் சொன்னார்கள். அவன் மனத்திலோர்ந்து ஞானத்தால் ஆராய்ந்த போது சிவபெருமானை அங்கு வந்ததாக தோன்றியதலாலும் நிகரில்லாத மகிழ்ச்சியை பெற்று எழுந்து துள்ளி யான் பெற்ற பெண்ணை அச்சிவபெருமானுக்கே மனம் செய்து கொடுப்பேன் என்றான். திருமணப்படல். திருக்கல்யாணம் செய்வதற்கேற்ற முகூர்த்தம் எப்பொழுதுள்ளது என்று தக்கன் ஆராயும் பொழுது நல்ல முகூர்த்தம் அன்றைக்கே வர அடங்காத மகிழ்ச்சியினாய் ஆசை மீந்து தினத்தில் சிவபெருமானுக்கு மகளை மனம் செய்து கொடுப்பேன் என்று உறுதி செய்து அதற்கு விரைந்து வரும்படி தேவர்கள் யாவர்க்கும் ஒற்றுவர்களை அனுப்பி தன்னகரத்தையும் கோயிலையும் திருக்கல்யாணத்திற்கேற்ப பொன்னுலகம் நானும்படி அலங்காரம் செய்வித்து அந்நகரை நீக்கி கௌரியுடைய தவச்சாலையில் வந்திருக்கும் சிவபெருமானாகிய அந்தணரை அடைந்து அவருடைய பாதங்களை வணங்கி உம்மை மனம் செய்து கொள்ளும்படி நம்முடைய பெண் தவம் செய்தாள். அடியேனுடைய நகருக்கு வந்து அருளும் என்று வேண்டினான். சேருமான் நன்றென்று மாதவியாரோடு அவனுடைய மாளிகை அடைந்தார். அவர் எதிரே பெண்கள் மங்களங்களை ஏந்தி வந்தார்கள். பரமசிவன் மங்களங்களை நோக்கி மாதேவியாருடன் மாளிகை அடைந்து ஒரு ஆசனத்தில் வீற்றிருந்து அருளினார். அப்பொழுது தன் மகளாகிய கௌரியை வேதவல்லி கண்டு தழுவி தன் கோயிலில் அழைத்து கொண்டு வந்து தவத்திலிருந்த மையால் உண்டாகிய அவருடைய கூந்தலில் பின்னற் செருவை மெல்ல மெல்ல ஆய்ந்து நீங்கி நாவியையும் வாசனையையும் பூசி துவரையும் ஓமாளிகையையும் தடவி கங்காசலத்தில் அபிஷேகம் செய்து மாலை சூட்டி பீதாம்பரத்தை உடுத்து பலவகை ஆபரணங்களை பூட்டி மங்களவாத்தியங்களை இயம்பி யாவரும் வாழ்த்த எம்பெருமானுக்கு பக்கத்தில் இருத்தினாள். அரிபிரமேந்திராதி தேவர்கள் தூதுவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு திருக்கல்யாணத்தின் பொருட்டு விரைந்து வந்து சேருமானை வணங்கினார்கள். கிண்ணறரும் உவனரும் யாழ் வாசித்து மங்களகீதம் பாடினார்கள். அரம்பையர்கள் தேவியாருக்கு பக்கத்தில் நின்று கற்பக மலர்களை சிந்தி வணங்கி மங்களகீதம் பாடினார்கள். தக்கன் வேதவல்லி கரக நீர்விட வேத மந்திரங்களை சொல்லி சேருமானிய திருவடிகளை விளக்கி சந்தனம் புஷ்பம் முதலாகிய உபகரணங்களை கொண்டு பூசை செய்து அவருடைய திருக்கரத்தின் மீது உமாதேவியாருடைய திருக்கரத்தை வைத்து இவளை உமக்கு மனஞ்செய்து தந்தேன், நன்றாக பாதுகாத்து அருளும் என்று கூறி கரக நீர் வார்த்து தத்தன் செய்தான். இதைத்தான் தத்தன் செய்கிறண்டும் கிடையாது கதைக்கிறது. தானா தத்தன் செய்தான். தத்தம் அதை எழுதி வைக்க வேணும். நாங்களும் அதையே சொல்றது. தத்தம் பண்றது. அதுதான் என்ன அருமையான வீட்டை தத்தம் பண்ற தத்தம்
தஞ்சன்னா வரும். தானா இத்தனா தானா உம்மன்னா தத்தம் திஞ்சன்னா தத்தன். நான் இப்போ இனி நான் தான் இப்போ இதை கதைக்க வேணும் இந்த ஆகஸ்ட்ல இருந்து. தத்தன் செய்தான். தேவர்கள் முதலாகிய அனைவரும் அவருடைய திருமண கோலத்தை தரிசித்து கைதொழுது ஏறவாரித்தார்கள். பிரமதேவர் திருமணச் சடங்குக்கு வேண்டிய உபகரணங்களை கொண்டு வந்து விஷ்ணு முதலாகிய தேவர்கள் வேத கோஷம் செய்ய சாஸ்திர விருப்படி விவாக கிருத்தியங்களை செய்தார். அப்பொழுது அருவமாய் இம்மூன்று திருமேனிக்கு மேலாய் ஆன்ம அறிவு தொழிலின் மாத்திரையானே வழிபாடு செய்யும் அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிளம்பாய் நின்று உலகங்கள் எல்லாவற்றையும் இதத்தை செய்கின்ற பரமசிவன் திருவருளால் தம்முடைய திருவுருவத்தை மறைத்து அருளினார். மாதவியார் அவரை காணாதவராய் தவம் செய்து பெற்ற சேம நிதியை இழந்தவர் போல உவகை நீங்கி வருந்தி விரைவில் இருக்கை விட்டு எழுந்து லட்சுமி முதலிய பெண்கள் நெருங்கிய கூட்டத்தில் போய் உலை முகத்து உருகிய பொன்னை போல உருகி விம்மி உயிர்த்து அழுது உணர்வு மால்கி அயர்ந்து வாடி அலமந்து வியர்த்து வெதும்பி புலகமுண்டாக சுயருமாடைய திருக்கோலத்தையே தியானம் செய்து அரிபிரமேந்திராதி தேவர்கள் யாவரும் நெருங்கிய சபையிலே நடைபெற்ற மனச்சடங்கில் இருந்த கடவுள் மாயை நாளை விரைந்து போயினர். அதலின் அவர் வஞ்சகம் போலும் வினையினேன் உடம்பு வருந்த செய்த தவம் சிறிது ஒன்று எண்ணி இதழின்றி தாமாக வந்து என்னை மனஞ்செய்து கொண்ட கடவுளை யான் வஞ்சகர் என்று கருதலாமோ என்று நினைந்து இறங்கின. ஆண்டி தசாகாண்டம். இவ்வாறு இறங்குகின்ற உமாதேவியாருடைய செய்கையை வேதவல்லி நோக்கி அவரை கட்டி தழுவி, மகளே மனந்தளராதே, உன் கணவர் உன்னிடத்து வருவதற்குரிய வழி தவமே, இன்னும் அதனையே செய்குதி என்று சொன்னாள். அங்கு நின்ற திருமகளும் நாமகளும், அன்னையே வாழி, இதனை கேள், நீ உலகம் முழுவதும் தந்தவள், எப்பொழுதும் உன் வடிவமே எவ்விடத்து உன்னை விட்டு நீங்காத உன் நாயகரை உன்னில் நின்று மறைக்கும் மறைவு உளதோ, தவத்தை காக்கும்படி நினைத்தாயோ, நினைத்ததற்கும் அறிய உங்கள் திருவிளையாடல் முழுவதையும் யார் அறியவல்லார். வாக்கு மனாதீதர்களாகிய உன் நாயகரையும் உன்னையும் தரிசிக்க பெற்றோம். ஆனால் வினைகள் யாவும் போக்கினோம், புறவியையும் நீக்கினோம், மனத்தினால் ஞானம் நிறைய பெற்றோம், யாமெல்லாம் உய்ந்தோம், இவற்றை அடைய யாம் பெரிய தவம் செய்தோம் என்று கூறி வாழ்த்தினார்கள். மாதேவியார் அவர்களுக்கு அருள் செய்து அவர்கள் கூட்டத்தை நீக்கி தவம் செய்யும்படி முன்னை தவச்சாலியை அடைந்தார். பெயரையெல்லாம் விட்டுணும் முதலானோர் பார்த்து மிகுந்த ஆச்சரியம் உடையவராய், சிவபெருமான் எங்கே போனாரோ என்பாரும், இதோர் மாயம் என்பாரும், அவர் தனது தேவியாருக்கு ஒளித்தது ஏன் என்பாரும், இனி நிகழ்வதை பார்ப்போம் என்பாரும் மாகி இவ்வாறு பலவற்றை சொல்லி அமைந்து அலமந்து ஏங்கி இரா காலத்திலே முகிலால் மூடப்பட்ட சந்திரன் போல அறிவு மாழ்கி கவலை உற்றார்கள். இத்தன்மைகளை எல்லாம் தக்கன் பார்த்து மிகவும் கோபித்து கண்கள் சுழல உயிர்த்து கையோடு கையை தட்டி மூக்கிலே விரலை வைத்து மனம் புழங்கி சிரித்து தலையை அசைத்து, செல்வத்தினால் யாம் செய்த விவாகம் மிக அழகியது என்றான். பின்னும் தக்கன் அழகியது மிக அழகிது என்றான். அல்ல இப்படி செய்ததுக்கு இதுதான் அழகு கொண்டு கேட்கிறேன், பலன் இந்த முடிவு இது கொண்டு கேட்கிறேன் என்றான். பின்னும் தக்கன், சிவன் எனக்கு வரந்தந்த காரணத்தினால் என் மகளிடத்து வந்து தன்னை மனம் செய்து கொள்ளும்படி இறந்தான். யான் அதனை கேள்விட்டு விவாகம் செய்து கொடுக்க நினைத்து பல தேவர்கள் சமூகத்தில் முறைப்படி
விவாகம் செய்து கொடுத்தேன். கொடுத்தபின் யாரின் நாணமுற்றும்படி மறைந்தான். என்னிடத்து ஒரு குற்றத்தையேனும் கண்டானோ? அளவோடு செய்த விவாகச் சடங்கை புண்மையாக்கி ஊறு செய்து என்னையும் பழியின் மூழ்கப் பண்ணி சிறிது ஒண்ணாமல் ஒழித்தானே. தாயின் தந்தையும் உறவினருமாகிய யாருமின்றி பொதுவிடமே தனக்கு வீடென்று கொண்டு அங்கே கூத்தாடுகின்ற ஒரு பித்தன் மறையோனாய் விடின் அவனுடைய மயக்கம் போமோ? அப்படி கோபம் வந்துட்டு பேசுவேன். ஆராயும் இடத்து அவன் இயற்கை தீயதே, என்றைக்கும் யான் அதனை அறிந்தேன் என்று கூறி யான் அதனை அறிந்தேன் என்று கூறி அக்கினி பட்டாற் போல மனம் விரும்பி விட்டு முதலாகிய தகவல்களை நீங்கள் உங்கள் உலகங்களுக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு சிவபெருமான் செய்த மாயத்தை உண்ணி கோபத்தில் மீந்தவனாகி இருந்தார். மாதவியார் முன்னை தவச்சாலை போந்து பல பெண்கள் தம்மை சூழ அங்கே வீற்றிருந்து சிவபெருமான் தம்மை வந்தடையும் படி பல நாளாக வருந்தி தவம் செய்தார். சிவபெருமான் ஒரு சுவதினத்தில் வெண்தலை மாலையும் விபூதி பூச்சும் உருத்ராட்ச வடமும் காதணியும் சிலம்பும் சூலமும் சடையும் ஆகிய இவற்றை தரித்த ஒரு தவடம் பூண்டு அவ்விடத்து எழுந்தருளி வந்தார். அவரை உமாதேவியார் கண்டு இவர் சிவபக்தர் என கருதி அன்பு செய்து வணங்கி துதித்தார். அப்பொழுது அவர் இடவ வாகனத்தின் மீது உமாதேவியார் இடவ வாகனத்தில் இல்லாமல் தாமாந்தன்மை அறிதற்குரிய வடிவத்தோடு வெளிப்பட்டார். தேவியார் பரமசிவன் நம்மிடத்து எழுந்தள்ளி வந்தார் என்று தெரிந்து முன்னே துயர் நீங்கி மிகுந்த மகிழ்ச்சியோடு பலமுறை வீழ்ந்து வணங்கி துதித்து எதிரே சென்று முன்னை என்னை விட்டு நீங்கினீர், இப்பொழுது அந்த குறையை நீங்கும்படி எழுந்தள்ளி வந்தீர் போலும் என்று கூறினார். அவரை சிவபெருமான் வருக என்று அழைத்து திருக்கரத்தை நீட்டி இடவவாகனத்தில் ஏறச் செய்து தமது இடவவாகத்தில் வைத்துக் கொண்டு இடவத்தை செலுத்தி திருக்கைலாயமலையை அடைந்தார். உமாதேவியாருடைய சேடியர்கள் அதனை கண்டு வருந்தி இறங்கி தக்கனிடத்தில் சென்று சிவபெருமான் ஒரு தவடம் கொண்டு உன் மகளுக்கு எதிரே வர அவள் கபடத்தை அறியாமல் அணுகுதலும் அவர் விரைந்து பழைய உருவத்தை காட்டி அவளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு செல்கின்றார் என்றார்கள். தக்கன் அதனை கேட்டு நெருப்பிலே நெய்யை சொரிந்தாற் போல அளவில்லாத செற்றத்தினாய் பெருமூச்சு விட்டிருந்தார். அப்பொழுது தேவர்கள் யாவரும் வந்து அவனை வணங்கி துதித்து பக்கத்தில் இருந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி இவ்வாறு சொல்வான், நான் இனி என்ன சொல்வேன்? என் மகளை முன்னே அன்போடு விவாகம் செய்த சிவன் அந்த விவாகம் முடித்தற்கு முன் மறைந்தான். அதுவன்றி அவன் என் மகளிடத்தில் ஒரு சிவ வேடதாரியை போல வந்து என் முன் வராமல் ஒழித்து அவளை கொண்டு செல்கின்றான். தாயும் தந்தையும் அன்போடு தத்தம் செய்யவும் சுற்றத்தார் வாழ்த்தவும் விவாகம் முடித்தபின் மகளை கொண்டு சென்றனர். இப்போது தாய் தந்தையரை மறைத்து இவ்வாறு செய்வது பெருமையோ? இது போலும் செய்கைகளை வேறு யார் செய்ய வல்லார்? தான் சங்கரனானால் இதனை செய்யலாமோ? எங்கள் குலத்தை குற்றத்துக்கு உட்படுத்தினான். அதுவுமின்றி என் ஆணையையும் கடந்தான். சிவன் பிசை வேண்டி இறந்தான். இறந்தான் என்னும் ஒரு பழமொழி எங்கும் பரந்தது. அது நிற்க இங்கே களவு செய்து கரந்தான் என்னும் மொழியும் பூமி எங்கும் பரந்தது. இதனால் வேறு ஒரு பழி உண்டாயது. இக்கடவுள் முன்னே ஒரு கன்னிகையை விவாகத்திலே தத்தம் செய்ய ஏற்றுக்கொண்டிலன் என்பதனையும் அங்கனம் ஏற்றுக்கொள்வோரை கண்டிலன் என்பதனையும் காட்டினான் என்று இவ்வாறு பற்பலவற்றை செய் நன்றி கொன்ற தக்கனாகிய கயவன் கூறி தன் பக்கத்தில் குழுமி நின்ற தேவர்களை தத்தம் உறைவிடங்களுக்கு செல்ல அனுப்பி அன்று தொட்டு சிவபெருமானை நினையாமல் நிகழ்ந்து கருவுகின்ற மனத்தோடிருந்தான். திருச்சிற்றம்பலம். தக்கன் கையிலே செல்வடலாம். தக்கன் கையிலே செல்படலாம். தக்கனுடைய செயலறிந்த பிரமா முதலிய தேவர்கள் வருந்தி
தவத்தாற் செல்வங்களைப் பெற்று விளங்குகின்ற தக்கன் எம்பெருமானை எண்ணுகின்றிலன் விரைந்து உயிரை இழப்பன். நம்மவோ அம்மாவோ 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 யாமும் அவனுடைய ஏவலைச் செய்கின்றோம். நம் உயிர்க்கும் இறுதி வந்தது போலும். ஆனால் இனி நாம் தக்கனை மதியோமாயின் அவன் நம் முன்னாட் சிவபெருமானிடத்து பெற்ற வரத்தால் நிகரில்லாத கோபம் கொண்டு நம்முடைய பாதங்களை மாற்றுவான். நாம் இனி பதங்களை நம்முடைய பதங்களை நம்முடைய பதங்களை மாற்றுவான். நாம் இனி செய்வதென்ன என்று எவ்வாறு நினைந்து தக்கன் சிவபெருமான் வீற்றிருக்கின்ற கைலாச மலைக்கு போகும்படி அவன் மனதை தேற்றினோமாயின் அவன் அன்போடு அவரை போய் தரிசிப்பான். அப்போது அவனுடைய செல்வங்கள் எல்லாம் நிலை பெறும், நமக்கும் நாசம் வராது என்று நினைத்து தக்கனிடத்தில் சென்று, உன் தவத்தினால் மகளாய் அவதரித்த உமா தேவியாரையும் சிவபெருமானையும் மறக்கின்றினை போலும். உனது பெருந்தன்மைக்கு இது என்ன செய்கை? இது ஆச்சரியம். குற்றம் பார்த்தாலே குணமொன்று கொண்டால் ஒருவருக்கு சுற்றம் உளதாகும். ஆனால் சுற்றத்தை வெறுத்து நீக்கி கோபம் செய்தலிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு. இதனை சிந்தியாதொழிவையாயின் அரசனே உன்னை ஒரு வசை வந்து சூழும் என்றார்கள். தேவர்கள் கூறியவற்றை தக்கன் யோசித்து யான் செயற்பாலது யாது என்று கேட்க உமாதேவியையும் சிவபெருமானையும் திருக்கைலாயத்தில் போய் கண்டு மீளுதி என்று கூறினர். அவன் அங்கே செல்லுவதற்குடன்பட்டு பிரம்மா முதலிய தேவர்கள் யாவரையும் அங்கிருக்க வைத்து தனக்கு பிரியா துணையாயுள்ளோர் சிலரோடு கைலாய மலையை அடைந்து சிவபெருமான் வீற்றிருக்கும் செம்பொற்றிரு கோயிலை அணுகி நந்தி தேவர் இருக்கின்ற கோபுர வாயிலைச் சார அதனை காவல் செய்யும் பூதர்கள் அவனை உள்ளே போக ஒட்டாது தடுத்தார்கள். தக்கன பூதர்களை வெகுண்டு, என் மகள் தன்னாயனோடு இங்கு இருப்பதை யான் பார்த்தறிவேன். நீவிர் அதனை தடுக்கின்றதென்னே என்று கூறினான். வாயில் காக்கும் பூதங்கள் அவனை கோபித்து பார்த்து, மிகவும் மடமையுடைய தக்கனே, முன்னாளில் நமது கடவுளாகிய சிவபெருமானை நீ இகழ்ந்தாய். அத்தன்மையனாகிய நீ இங்கே எவ்வாறு வந்தனை? திரிபுரத்தரசர்கள் பூவுலகத்தையும் வானுலகத்தையும் வருத்துவாராயினும் எம்பெருமானுக்கு நல்லவர். அவர்களுடைய அன்பில் ஓர் அறையளவாயினும் நிற்பார் பொருந்திட்டில்லை. இனி எங்கனம் வாழ்வாய்? தேவர்கள் வரும் சமயத்தில் நஞ்சை உண்டு அவருடைய துன்பத்தை நீக்கி கரத்த கண்டராகிய சிவபெருமான் தந்தருளிய மேலாகிய செல்வங்களை அனுபவித்து அவர் செய்த நன்றிகளை எல்லாம் மறக்கின்றாய். மாயையுட்பட்டாய். நீ இனி என் செய்குதி? சிவபெருமானுடைய திருவடிகளை மிகுந்த பக்தியோடு வணங்கி துதியாத பாவிகளோடு சகவாசம் செய்தல் கூடாது. பாசத்துள் விழுந்த கொடியோனே, உன் முகத்தை பார்த்து யாங்கள் பேசவும் தகுமோ? பாவமன்றோ. அங்கனமாயினும் இன்னும் ஒரு வார்த்தை உள்ளது. நீ எம்பெருமானுடைய சந்நிதானத்தில் போய் அன்பினோடு அவரை வழிபடுவாயின் இங்கே நில், அன்றனில் உன் நகருக்கு செல்லுதி என்றார்கள். தக்கனவற்றை கேட்டு அக்கு நிகழ்ந்தாற் போல மிகவும் கோபமிட்டு பல்லாயிரம் பூதர்கள் பாதுகாக்கின்ற திருக்கைலாச மலையின் வாயிலை கடந்து உள்ளே செல்ல மாட்டாதவனாய் மிகவும் நாணி மனம் பெருந்தி அங்கே நில்லாது மீள்கின்றவன் அவ்வாயிற்காவலர்களை நோக்கி, வாயில் காக்கும் பூதர்கள் கேளுங்கள், எந்த நாளிலாயினும் உங்கள்
கடவுளாகிய சிவனை யான் வணங்கேன். அவன் என் மருகன். இதனை நீர் அறிந்திரீரோ? இந்த விஷ்ணுவும் பிரமாவும் எனக்கு ஏவல் செய்பவர்கள். ஒளிந்தோரெவரும் என்னுடைய தொண்டர்கள். பெரிய நிலவுலகத்தை பாதுகாக்கும் அரசன் யான். என் பெயர் தக்கன் என்பர். உங்களுடைய ஒப்பில்லாத பெரும்பித்தனை இன்று நான் போய் வணங்கி தொழுது துதிப்பேனா? என்னை பார்த்து இங்கே நில்லென்று நீவீர் தடை செய்தது எனது மருமகனும் மகளும் சொன்னபடி செய்ததல்லது. நீவீர் செய்வதொன்றோ? அவர்களுடைய தொண்டர்களாகிய நீவீர் செய்வதென்னை? உங்கட்குருதி அவர்களுக்கு ஏற்றபடி செய்தல் அல்லவா? ஒன்றையும் ஆலோசியாமல் இவ்வாறு செய்த உங்கள் கடவுளை யாவரும் தோத்திரம் செய்யாமலும் வந்து வணங்காமலும் புகழ்ந்து மேன்மைகளை சொல்லாமலும் இகழும்படி செய்வேன் என்று கூறி முன் செய்த வினை தன்னை பிடித்துந்த மீண்டு தன்னகரை அடைந்தான். மீண்டு சென்ற தக்கன் பிரமா முதலிய தேவரனை நோக்கி, என் மகளும் சிவனும் ஒருவருக்கொருவர் அன்பினால் உட்பட்டு ஒரு உபாயத்தை எண்ணி தங்களுடைய வாய்க்காவலர்களால் எம்மை உள்ளே விடாமற் தடுப்பித்தார்கள். அவர்கள் நம்மை பேசுவித்தனவும் பல உண்டு. அந்தோ அவற்றை என்னென்று நான் வாயாட் சொல்வேன். எண்ணவும் வெட்கப்படுகின்றேன். அவற்றை இங்கே சொல்வதனால் ஆவது என்னை? அவர்களிடத்து போன என்னை நோவதன்றி அவர்கள் மாட்டு யாதாயினும் குறையுண்டோ? நல்லது, என்னை மதியாத சிவனையும் உமையையும் நீங்கள் இன்று முதலாக என்றைக்கும் வணங்கி துதியாதொழுதுமின். அன்றியும் அவர்களை மதித்தலும் செய்யாதீர். இந்த பணியை மறுத்தீராயின் நும் உரிமையை இன்றைக்கே விரைவில் மாற்றுவேன். இது நிச்சயம் என்றான். இப்படி கோபம் கொண்டு சொல்லிய தக்கனை தேவர்கள் யாவரும் நோக்கி, அரசனை எம்மை வெறுத்து இவ்வாறு சொன்னாய் போலும். முன்னர் ஏதாவது உன்னுடைய ஏவலை நாங்கள் மறுத்ததும் உள்ளதோ? இல்லையே. அப்படியே இப்பொழுதும் உன் பணியில் நிற்போம். எங்களை கோபியாதொழி என்று கூறி தத்தம் உலகை அடைந்தார்கள். திருச்சிற்றம்பலம். பிரம யாகப்படலம். இப்படி பலகாலம் யாவரும் தக்கனுடைய ஆணைக்கு எஞ்சி அவனுடைய பணியை செய்து கொண்டு வர பிரமதேவர் சுயருமானுடைய திருவருளினால் நன்றி ஒரு வேள்வியை செய்ய எண்ணி முயன்று அதற்கு வேண்டும் உபகரணங்கள் எல்லாவற்றையும் விதிப்படி சிரத்தையோடு சம்பாதித்து தக்கன் சொன்னதை நினைத்து, யானே இறக்க வர்ணன் நான் சிவபெருமான யாகத்தில் வரித்து முதலில் அவருக்கு வைப்பாகத்தை கொடுப்பேன். இது எனது துணிவு என்று சொல்லி தன் மனத்தை யாப்புறுத்தி தனது ஏவல் செய்யும் புதல்வர்கள் கூட்டத்தை அழைத்து விட்டுணு முதலாய அனைவரையும் அவிப்பாகம் கொள்ளும்படி நீவீர் அழைத்து தருவீர் என்று அவர்களை விரைந்து தூண்டி தான் திருக்கைலாச மலை அடைந்து திருநந்தி தேவர் சிவபெருமானுடைய அனுமதிப்படி கோயிலுள்ளே விடுப்ப சன்னிதானத்தில் போய் அன்போடு வணங்கி துதித்தார். சிவபெருமான், பிரமனே, நீ இங்கு வந்ததென்ன என்று வினவி அருளினார். பிரமா, சுவாமி, அடியேன் ஒரு யாகம் செய்ய போகின்றேன். தேவரீர் அங்கே எழுந்தருளி வந்து அது முடியும்படி அருள் செய்யும் என்றார். கடவுள் திருப்புன்முறுவல் செய்து, நம் வடிவத்தை கொண்ட நந்தி அங்கே வருவான், நீ போ என்று அருளி செய்தார். பிரமா சிவபெருமானிடத்தில் விடைபெற்று கொண்டு தக்கனிடத்தில் போய், ஐயனே, யான் ஒரு யாகம் செய்கின்றேன். முனிவர்களோடும் தேவர்களோடும் நீ வருதி என்றார். தக்கன், நன்று, நீ முன்போய் யாகத்தை செய்யுதி என்றான். பிரமதேவர் மேருமலையில் உள்ள மனோவதியை அடைந்து, ஒரு குளம், ஆறு, மனோவதியை அடைந்து யாகத்தை செய்தலுற்றார். அதை விட்டுணு இந்திரன், தேவர்கள், முனிவர்கள் ஆகிய யாவரும் அறிந்து தக்கனிடம் வந்தார்கள். தக்கன் அவர்களோடு கூடி சிவபெருமானுக்கு அவிப்பாகத்தை விளக்கும்படி முயன்று அத்தேவர்கள் யாவரும் தன்னை துதித்து சூழ யாகத்திற்கு போயினான். பிரம்மா எழுந்து ஆசி கூறி தமக்கு பக்கத்தில் ஒரு ஆசனத்தில் அவனை இருத்தி புற்றினுடைய பாதங்களை வணங்கி அவரையும் ஒரு ஆசனத்தில் இருத்தி இந்திரன் முதலாகிய மற்றவருக்கும் ஒவ்வொரு ஆசனங்கள் கொடுத்து தானும் ஒரு ஆசனத்தில் இருந்தார். இங்கே இவ்வாறு நிகழ பரமசிவன் நந்தி தேவரை பார்த்து, நீ பிரமனுடைய யாகத்திற்கு சென்று நம்முடைய அவிப்பாகத்தை வாங்கி கொண்டு விரைவில் வருக என்று கட்டளையிட்டார். அவர் இசைந்து சிவபெருமானை வணங்கி தியானித்து கொண்டு 100 கோடி பூதகணங்கள் சூழ பிரம்மாவனுடைய யாகசாலைக்கு வந்தார். பிரம்மா விரைந்து தொழுது வணங்கி துதித்து அவரை ஒரு ரத்தின சிங்காசனத்தில் வீற்றிருக்க செய்து அவரோடு கூட வந்த பூதப்படை தலைவருக்கு ஆசனங்களை கொடுத்து பின்பு யாகத்தை செய்தார். அப்பொழுது
நன்றி இல்லாத தக்கன் அக்கினி கால பார்த்து அது என்னது தக்கன் அக்கினி கால பார்த்து அது என்னது என்ன விளங்க இல்லை. அக்கினி கால அப்பொழுது நன்றி இல்லாத தக்கன் அக்கினி அக்கினி கால பார்த்து ஏதோ அது ஒரு நட்சத்திரமாக்கும் டைம் ஆக்கும். அந்த கைலாசத்தில் இருக்கிற நக்கனுடைய ஆள் போலும் இவன் அக்கினிக்கு ஒரு ஆள் வந்திருக்குது. நக்கனுடைய ஆள் போலும் இவன் அக்கினி கால என்று நகைத்து கோபித்து விட்டு முதலாகிய தேவர்களும் இலக்கு முதலிய தெய்வ மகளிர்களும் முனிவர் குழாங்களும் சிறந்திருக்கின்ற பிரம்மாவினுடைய யாகத்தில் நஞ்சை உண்டு கூத்தாடும் சிவனுடைய ஆளாகி நந்தியும் பூதங்களும் நடுவே வந்திருப்பது. என்ன எப்படி கேட்கிறார்? பிரம்மாவினுடைய யாகத்தில் நஞ்சை உண்டு கூத்தாடும் சிவனுடைய ஆளாகிய நந்தியும் பூதகணங்களுமோ நடுவே வந்திருப்பது இது நன்றாயிருக்கிறது. முப்புறங்களையும் இருத்த அக்கினி கண்ணனாகிய சிவபெருமானுடைய வெள்ளி மலையை காக்கும் காவலாளரும் காவலானலாகும் நந்தியையும் பூதர்களையும் இங்கே வர அழைத்தவர் யார் என்று மனத்தில் ஆலோசித்து தெரிந்து தேவர்கள் யாவரும் அஞ்சும்படி பிரமாவை கோபித்து அவரை நோக்கி இவற்றை சொல்லுகின்றான். நீயோ முதல்வனாகிய பிரமதேவன், நீ யாகம் செய்ய போவதை சிவனுக்கு தெரிவித்து அவன் அனுப்ப வந்த நந்தியை என் முன் அன்போடு தொழுது நடுவிலே கொண்டு வந்து இருத்தினாய். உனக்கு இது தகுமோ? நீ என் பிதாவாதலில் பிழைத்தாய், அல்லது உன் தலையை வெட்டேனோ? இன்னும் ஒன்று யான் சொல்வதுண்டு, உடனே கேள். குடலையே இடமாக பூதங்கள் சூழ கங்காளத்தை சூலத்தில் ஏந்தி நெருப்பில் நின்றாடும் சிவனுக்கு அவிப்பாகத்தை நீ முன்போல கொடாதே. இன்று முதல் அது அவனுக்கு கிடையாது. எலும்பையும் பாம்பையும் தலைமாலையையும் தாங்கி சாம்பலை பூசும் பித்தன் யாகத்தில் அனிப்பாகம் ஏற்றற்குரியானோ? இந்நாள் காரும் யாவரும் வேதாசார என்று நினைத்து வேறொன்றையும் கருதாமல் சுத்தம் மிகுந்த அவியை அவனுக்கு கொடுத்தார்கள். அதையே தொன்று தொட்ட வழக்கமாக கொள்ளலாமோ? அவ்வவியை மற்ற தேவர்களுக்கெல்லாம் கொடுக்குதி. இன்று முதல் விட்டுவையே கடவுளாக கொள்ளுதி. இவருக்கே அவியை முதலில் கொடுக்குதி. சிவனே பரம்பொருள் என்று சொன்ன வேத சுருதிகளை விளக்குதி. இதனையே நீ தெளிவாக கொள்ளல் வேண்டும் என்று தக்கன் கூறினான். இவ்வாசகங்களை கேட்டலும் நந்திதேவர் இரு கரங்களாலும் காதுகளை பொத்தி மன அன்போடு சிவநாமங்களை தியானித்து, எம்பெருமானே, இன்றைக்கு இவ்வாதி பாதகனுடைய சொல்லையும் கேட்கும்படி அடியேனை இங்கே அனுப்பினீரோ என்று மிகுந்த துன்பத்தில் மூழ்கி துண்ணென்று வெகுண்டார். அவருடைய கோபத்தை கண்ட தேவர்கள் யாவரும் உட்கினர். அக்கினியும் வருந்தினான். அண்டங்கள் யாவும் நடுங்கின. உயிர்கள் எல்லாம் அசைந்தன. பிரமாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய கீர்த்திகளுள் ஒரு சிறியதையும் நினையாது வலிமையோடு அவருக்குரிய அவியை விளக்கிய தக்கனுக்கும் அஞ்சி அவன் வார்த்தைக்கு எதிராக இங்கே ஒன்றையும் சொல்லுதல் தகாதென்று நாமும் இசைந்தோம். ஐயோ, அதனை பொறாதுதான் நந்திதேவர் சீற்றம் கொண்டார் என்று எண்ணி மனம் உட்கினார்கள். இந்த சமயத்தில் திருநந்தி தேவர் தக்கனை அக்கினி கால பார்த்து, உமாதேவி பாகராகிய சிவபெருமானை இகழ்ந்தாய். இங்கே உன் வாயை துளைத்திடுவேன். அது அக்கடவுளுடைய ஆணை என்று விடுத்தேன். அதனால் நீ உய்ந்தாய். இனி எம்பெருமானை துசித்தாயின் விரைவில் உன் சிரத்தை துணிப்பேன் என்று இவ்வசனங்களை தக்கனுடைய உளமும் துணுக்குறும்படி கூறி பின்னரும் யாகத்தில் எம்பெருமானுக்கு அவிப்பாகம் இல்லை என்று விளக்கினார். யாகத்துக்கு சிவபெருமான் அல்லராயினர். சிவபெருமான் அல்லராயின் உலகத்தில் அதற்கு இறைவர் வேறு யாரவர் உலர். தக்கனே, நீ விஷ்ணுவை பரம்பொருள் என்று கூறினாய். சிவபெருமானை அன்று யாகம் செய்யவருடைய சிரம் விரைந்து அருக என்று சாபம் கூறினார். அதன் பின்னரும் சிவபெருமான் இயல்புகளை மதியாத தக்கனே இயல்புகளை மதியாத தக்கனே, உன்னுடைய வளங்கள் எல்லாம் விரைந்தழிக. அவரை வணங்குதலின்றி மாறுபட்டிகழ்ந்த வாயையுடைய உன் புன்றலை அழிய
வேறோர் இழிவாகிய தலை எவரும் காணும்படி விரைவில் உண்டாகுக. ஈரமில்லாத புல்லிய மனத்தையுடைய மடவோனே, உன்னைச் சார்ந்த தேவர்களும் ஒரு நாள் இறந்து மீண்டு எழுந்து அளவில்லாத யுக காலம் சூரன் என்னும் அவனநாட் துன்பக் கடலில் மூழ்க என்று இந்த சாபங்களையும் சொல்லி எழுந்து பூதகணங்கள் சூழ திருக்கையிலே கைலாச மலையை அடைந்து சிவபெருமானுக்கு நிகழ்ச்சிகளை விண்ணப்பம் செய்து முன்போல கீழ்த்திசை வாயிலை காவல் செய்திருந்தார். திருநந்தி தேவர் பிரம்மாவினுடைய யாகத்தை நீங்கி போதலும் அந்த யாகத்தில் இருந்த தேவர்கள் யாவரும் ஈதென்னை விளைந்தது என்று இறங்கி ஏங்கினார்கள். பிரம்மா திருநந்தி தேவர் கூறிய பொய்யா மொழியாகிய சாபத்தை நினைத்து ஏங்கித் தலை நடுங்கி மகனாகிய தக்கனுடைய சொல்லையும் மறுதற் கஞ்சி மிகவும் துயரிழந்து முடிக்கும்படி எண்ணி முயன்ற வேள்வியை நடத்த அஞ்சி சடங்குகளை கைவிட்டார். தக்கன் அதனை பார்த்து ஒன்றும் பேசாது கோபம் பொருந்திய மனதினாய் கவர்ச்சியடைந்து உககை இழந்து அச்சமம் சிறிது கொண்டு தேவர்களோடு எழுந்து தன் நகரில் உள்ள கோயிலை அடைந்தார். அந்த யாகத்தில் வந்து கூடிய தேவர் திருநந்தி தேவர் கோபத்தால் சொல்லிய சாபத்தை சிந்தித்து வருந்தி தத்தம் இடங்களை அடைந்தார்கள். திருச்சிற்றம்பலம். சாலை செய்யப்படலாம். அன்று முதல் அளவில்லாத காலமாக முனிவர்களும் தேவர்களும் அந்தணர் முதலாயினோர்களும் யாகங்கள் எல்லாவற்றையும் செய்யாராயினர். யாகங்கள் ஒன்றையும் செய்யாராயினர். ஊழியினாலே தீய வழியிற் சாருகின்ற தக்கன் அதனை நினைத்து ஒரு நாள் தன்முன் வந்த தேவர்களை நோக்கி வேதத்தின் இயல்பு முழுவதையும் அறிந்த தேவர்களே, நெடுங்காலமாக நீர் யாகங்களை செய்யாது விடுத்ததென்னே? அதனை எனக்கு சொல்லுங்கள் என்று ஈந்தாற்போல தீயதொரு கேள்வியை கேட்டார். தேவர்கள் அரசனே, முன்னாளில் பிரமதேவர் செய்த யாகத்திலே நீ சிவபெருமானுடைய அவிப்பகத்தை கொடாதொழிக என்று பணித்தாய். அதனாலும் நந்தி தேவர் கூறிய பிழைபடாத சாபத்தாலும் யாங்கள் யாகம் செய்யாதிருக்கின்றோம் என்றார்கள். தக்கன் அவர்களை நோக்கி, அந்நாளிலே சிவன் அனுப்ப வந்த நந்தி சொல்லிய சாபத்திற்கு இந்நாளிலும் நீ விரஞ்சி யாகங்கள் ஒன்றையும் செய்யாது திரிகின்றீர்கள். முதலிலே வேத விதிப்படி யான் ஒரு யாகத்தை செய்வேன். அது முடிவு பெறுமாய அதன் பின் நீ விரும்பிய யாகங்களை செய்யுங்கள் என்று கூறினான். அவர்கள், நீ முதலில் ஒரு யாகத்தை செய்தலே முறை என்றார்கள். தக்கன் தேவர்களை அனுப்பிவிட்டு அதன் பின் ஒரு நாள் விதிவசத்தால் ஒரு யாகத்தை செய்ய எண்ணி அதற்கு முயல்வானாய் விசுவகன்மனை அழைத்து யான் ஒரு வேலை செய்கிறேன். அதற்கு முனிவர்களும் தேவர்களும் வந்திருக்கும்படி மிகுந்த விசாலமுடையதாக இன்றைக்கு ஒரு யாகசாலையை விதிப்படி செய்கின்றான். விசுவகன்மன் நன்றென்று அவனை வணங்கி கங்கா நதிக்கரையில் உள்ள கனகலம் என்னும் சிறந்த ஓரிடத்தில் போய் சாலை அமைப்பனாயினான். 1000 யோசனை நீளமும் 1000 யோசனை அகலமும் உள்ளதாக இடம் கோழி அதனை ஒரு மதிலால் சூழ்ந்து அதன் 4 திசைகளிலும் 4 கோபுரங்களை செய்து அம்மதிலில் ஞாயில் முதலிய உறுப்புக்களையும் செய்து அவ்விடத்தை ஓர் அரணமாக்கி அதனுள் அரம்பெயர்கள் இருக்கும் இடங்களையும் தேவர்களும் அரம்பியர்களும் அருவி ஆடுதற்குரிய வாவிகளையும் சோலைகளையும் சாலை போசன சாலைகளையும் சந்தனம் புஷ்பம் முதலிய வாசனை திரவியங்களும் வெற்றிலை பாக்கு முதலாயினவும் வைக்கும் சாலைகளையும் வஸ்திராபரணம் பொன்மணி முதலியவற்றை கொடுக்கும் தான சாலைகளையும் ஜாகசாலைகளையும் குண்டலங்களையும் வேதிகைகளையும் அரிபிரமேந்திராதி
தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தக்கனுக்கும் ஆசனங்களையும் இன்னும் வேண்டும் அவைகளையும் உண்டாக்கி தக்கனை வணங்கி உன்னுடைய யாகசாலை முற்று பெற்றது வந்து காண்குதி என்றான். தக்கன் அதனை போய் பார்த்து அவன் மீது அன்பு செய்து மகிழ்ந்து விம்மித்தவனாகி யாகம் துணிந்து தன் மருங்கிலுள்ள முனிவர்கள் பலரை அழைத்து சமித்துக்கள் சாகைகள் இலைகள் பருதிகள் ஜூபம் கயிறு பரப்பை பசு தீக்கடைக்கோள் முதிரை தானியங்கள் முதலியனவாக யாகத்துக்குரிய உபகரணங்களை கொண்டு வருதீர் என்று விரைவில் அனுப்பினான். காம தேனுவையும் சங்கநிதி பதுமநிதிகளையும் சிந்தாமணியையும் ஐந்தருக்களையும் அழைத்து நம்முடைய யாகத்தை பார்க்கும்படி பூவுலகத்தில் உள்ள அந்தணர்களுள் வருவர். அவர்களுக்கு உணவுகளையும் மற்ற பொருட்களையும் நீங்கள் உதவுங்கள் என்று பணித்தான். அவைகள் விடை பெற்று கொண்டு வேண்டும் பொருள்களை கொடுக்கும்படி ஏற்ற இடங்கள் தோறும் போயிருந்தன. தன் கிளைஞர்களுக்காய் கோபமில்லாத 30,000 முனிவர்களை அன்னத்தையும் பிறவற்றையும் பரிமாறுவீர் என்று ஏவினான். 60,000 முனிவரை உணவுப் பொருள் தவிர மற்றும் வேண்டுவென எல்லாவற்றையும் ஒளிவின்றி கொடுங்கள் என்று ஏவினான். அதன்பின் தூதுவரை நோக்கி சிவனை ஒளிந்த தேவர்களையும் முனிவர்களையும் பிராமணர்களையும் திசைகளும் விண்ணுலகும் பூமியுமாகி எங்கும் சென்று அழைத்து கொண்டு வாருங்கள் என்று தூண்டினான். முன்னே தக்கனால் அனுப்பப்பட்ட முனிவர்கள் யாகத்துக்கு வேண்டும் உபகரணங்களை கொண்டு வந்தார்கள். அத்திரவியங்களை பார்த்து அவற்றை வரிசையா வைக்கும்படி கூறினான். இரு திக்குகளிலும் வரணும் என்ன அதே துவிக்குகளிலும் வருது. பலர் வேதிகைகளிலே பல பண்டங்களை நிறைந்து பரப்பை சேர்த்தி வேதியின் சமீபத்தில் ஓரிடத்திலே ஜூபங்களை நாட்டி அவற்றிலே பாசக்கயிற்றால் பசு நிறைகளை கட்டி பூசியை முறைப்படி செய்தார்கள். தக்கனுடைய யாகசாலையில் இவை நிகழ அவனுடைய கட்டளையை தலைமை தரித்து போன தூதுவர்களில் சிலர் பூவுலகத்திலுள்ள பிராமணர்களுக்கு சொன்னார்கள். சிலர் சூரிய சந்திரர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் சொன்னார்கள். சிலர் கந்தவர்களுக்கும் சொன்னார்கள். எல்லாம் எழுத்துக்கள் எல்லாம் வாசிக்க சரியான கஷ்டம். அவங்க அந்த நாளை தமிழப்பா அந்த நாளை தமிழ் இதெல்லாம் 13ஆம் ஆண்டு தமிழ் நூற்றாண்டு. சிலர் திக்கு பாலகர்களுக்கு சொன்னார்கள், சிலர் இந்திரனுக்கு சொன்னார்கள், சிலர் உலகத்தில் உள்ள தேவர்களுக்கு சொன்னார்கள், சிலர் மேலுலகங்களில் உள்ள முனிவர்களுக்கு சொன்னார்கள், சிலர் மற்ற இடங்களில் உள்ள முனிவர்களுக்கு சொன்னார்கள், சிலர் சத்திய உலகத்தை அடைந்து பிரம்மாவுடைய கோயில் வாயிற் போய் காவலாளர் உள்ளே விடும்படி சென்று அவரை வணங்கி, சுவாமி உமது குமாரனாகிய தட்ச பிரஜாபதியினுடைய யாகத்திற்கு தேவரீர் வர வேண்டும் என்று சொன்னார்கள். சிலர் வைகுண்ட உலகத்தை அடைந்து விட்டுனுடைய கோயில் வாயிற் போய் சேனை தலைவன் உள்ளே விட்டுனுவை வணங்கி எம்பெருமானே தட்ச பிரஜாபதியினுடைய யாகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் இருக்கே விட்டெழுந்து பூமி லட்சுமியும் மகாலட்சுமியும் உடன்வர கருடனுடைய தோளின் மேல் ஏறி சேனைகள் சூழவும் சேனாபதி வணங்கவும் யாகத்துக்கு சென்றார். பிரம்மா அதனை அறிந்து சரஸ்வதி காயத்ரி சாவித்திரி ஆகிய மனைவர் மூவரோடும் அவர் 2 போய்வர் 3 தாமரை அதனை விட்டெழுந்து அன்னவானத்தின் மேற்கொண்டு தம்முடைய குமாரர்களுக்கு எல்லை இல்லாத முனிவர்களும் துதித்து சூழப் போயினார். இந்திரன் ஐராவத யானையின் மேல் அமர்ந்து தேவகுல கொஞ்சம் மேலுக்கு போங்க. அந்த காலத்துல பொம்பளையில மோமண்டு 2-3 பேரோட சேர்ந்து வாழ்ந்தவன் அடிச்சு கலைச்சிருப்பேன் நானண்டா. ஏன் அடிச்சு கலைப்பா நாங்களே விட்டு விலகி கொள்ள வேண்டிய காலமெல்லாம் இது நின்று அவர்களுக்கு மேலோர் ஆகிய பிரம்ம விட்டுக்கள் இதுவரையும் அன்போடு மும்முறை தழுவியும் இந்திரன் மேலானோரை கண்ணாற் பார்த்தும் அவரவர் தாரதமயத்துக்கு ஏற்படி உபசாரம் செய்து யாகசாலைகள் அழைத்து கொண்டு போய் பிரம்ம விட்டுக்களை முன்பு 2 நாசனங்களை இருத்தி மேல கொஞ்சம் குரோல் பண்ணுள்ள இந்திரன் மேல கொஞ்சம் குரோல் பண்ணு. நீங்க என்ன இங்கதான் நிக்கிறீங்க? மேல கீழே வந்துட்டீங்களே படிக்காமல் கீழே வந்துட்டா என்ன உள்ள மனைவியரோடு வந்தாதான் ஐயோ ஆண்டி இங்க
என்ன உள்ள ஐராவணியும் இல்லை அங்க முடிஞ்சுது எல்லாரும் வந்துட்டு நம்ம ஆ, சாவித்திரியோட அவர் வந்த 3ஓட அவர் 2ஓட மற்றவர் இந்திரன் அந்த ஐராவதத்துல யானையில் ஏறி வந்துட்டார். மேற்கூறிய இந்திரன் முதலாகிய கலைஞரோடும் வந்தார்கள். ஓ, மேற்கூறிய இந்திரன் முதலாகிய தேவர்கள் புலரும் பிரபு பிரணு என்ன பிரம விட்டணுக்களுக்கு பக்கத்தில் நெருங்கி கனகலம் என்னும் வனத்தில் உள்ள யாசாலி அடைதலும் தக்கன் முனிவர்களோடு எதிர்கொண்டு நின்று அவர்கள் மேலோராகிய பிரம விட்டணுக்கள் இருவரையும் மிக்க அன்போடு முறை முறை தழுவியும் இந்திரன் முதலாயினோரை கண்ணாற் பார்த்தும் அவரவர் தாரதமியத்திற்கு ஏற்படி உபசாரம் செய்து யாகசாலையுள் அழைத்து கொண்டு போய் பிரம விட்டணுக்களை முன்பு இரத்தினாசனங்களில் இருத்தி இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவர்களுக்கு தக்க ஆசனங்களை கொடுத்து, அப்பவே இதுகளெல்லாம் இருக்கு ஆக்களுக்கு தக்க மாதிரி ஆசனங்கள் கொடுத்தது. வேதங்கள் கோஷிக்க தான் இவர்கள் எல்லோருக்கும் மத்தியில் இருந்தான். பூமி லட்சுமியும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் காயத்ரி சாவித்திரி என்னும் மூவரின் நட்சத்திரங்களும் இந்திராணியும் மற்றைய தேவ மகளிர்களும் வேதவெளி இருக்கும் இடத்தை அடைந்து தத்தமக்கு ஏற்ற இடங்களில் இருந்தார்கள். பூவுலகத்தில் உள்ள பிராமணர்களும் முனிவர்களும் தக்கனுடைய யாகசாலையை தேடி நல்ல உணவுகளை உண்டு மீள்வோம் என்று கருதி தேவர்கள் இருக்கும் சபையை அடைந்தார்கள். அப்பொழுது அழைக்க போன தூதுவரனை வரும் வந்து தூதுவர் அனைவரும் ஐயோ கடவுளே, தூதுவர் அனைவரும் வந்து தக்கனை வணங்கி நிற்ப அவன் அவர்களை கருணை செய்து நோக்கி, நீவிர் அழைத்தவர்களுள் இங்கு வராமற் பிழைத்தவர்கள் உளரோ, உண்டானால் அவர்களை நமக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அகத்தியர், சனகாதி முனிவர், அத்திரி, வசிட்டர், பிருகு, ததீசி, துர்வாசர், பராசரர் ஆகிய இவர்கள் நீ செய்யும் யாகத்தை இகழ்ந்து இங்கே வருகிறர் போலும் என்றார்கள். அதனை தக்கன் கேட்டு இத்தன்மையான காரியம் செய்தவர் யார்? முனிவர்களில் இவர்கள் தாமோ சிவனுக்கு அன்புடையார் என்று கூறி தேவர்கள் யாவரும் அஞ்சும்படி கோபத்தோடு உயிர்த்து சிரித்தான். திருச்சிட்டம்பலம். ததீசி படலாம். அப்பொழுது ததீசி முனிவர்களோடு அந்த யாகசாலைக்கு வந்தார். அவரை தக்கன் நோக்கி, இம்முனிவர் பரமசிவனை சார்ந்தவர் அல்லர், எனக்கஞ்சி இந்த யாகத்தை பார்க்கும் பொருட்டு வந்தார். இது தகும் என்று தன்னுள் ஆலோசித்து உணர்ந்து மகிழ்ந்து மெனங்குளிர்ந்து வீண்டு வருக வருக என்று உபசாரம் கூறி அவருக்கு ஒரு பெரிய ஆசனம் விட்டான். அவன் இருமருங்கும் முனிவர்கள் இருக்க அவ்வாசனத்தின் மீது வீற்றிருந்து தன்னுடைய ஆக்கங்களை இழக்கின்ற தக்கனை நோக்கி, நீ இங்கே எம்மை அழைத்ததென்னை, முயன்ற கருமம் என்னை, இவைகள் எல்லாவற்றையும் விரைந்து ஒன்றும் அழியாமற் சொல்லுதி என்றார். தக்கன் ததீசி முனிவரை நோக்கி, சிவன் ஒரு நாள் என் மகளை மிகுத்த ஆசையோடு வந்து மனஞ்செய்து மறைந்து போய் பின்னொரு நாள் வந்து அவளை இடவத்தின் மேல் ஏற்றி கொண்டு கைலாசத்துக்கு போயினார். இவ்வளவு பேரும் இவையில இந்த சப்த ரிஷிகள் அகத்தியர், சனாதி முனிவர், அத்திரி அவையல் துர்வாசர் பராசரர் எல்லாம் போயின பின்பு அவளுக்கு பெரிய மாயத்தை செய்தான். அந்த சிவனையும் உமையையும் பார்க்கும்படி நான் கைலாயத்துக்கு போயினேன். அவ்விருவரும் அதனை அறிந்து பூதர்களை அழைத்து தக்கனை நம்முன் வரவிடாமல் விளக்குங்கள் என்று கட்டளையிட்டார்கள் போலும். நான் இதனை அறியேனாய் அங்கு சென்றேன். பூதர்கள் என்னை உள்ளே புக விட்டாது இங்கே நில் என்று தடுத்து எண்ணில்லாத நிந்தனைகளை சொன்னார்கள். நான் அப்பொழுதே கைலாயமலையை நீங்கி எனது நகரை அடைந்தேன். நான் கைலாயத்துக்கு போய் திரும்பிய பொழுது அங்கே எனது மகளும் என்னை வந்து கண்டிலன். அவள் என் செய்வாள்? அந்த சிவனுடைய மாயையால் எல்லா பெருமையையும் நீங்கிவிட்டாள். இப்படி இருக்கும் காலத்தில் என் பிதாவாகிய பிரமதேவர் ஒரு யாகத்தை செய்தார். நான் அங்கே சென்று சிவனுக்கு முன்றெட்டு கொடுத்து
வந்த அவிப்பாகத்தை தடுத்தேன். அப்பொழுது நந்தி வந்து சாபம் சொல்லி போயினான். மிருதங்கம் அடித்தலாகிய அற்ப தொழிலை செய்யும் நந்தி சொல்லிய சாபத்துக்கு அதனாலவே அதனாலவே சாபத்துக்கு பயந்து மிருதங்கம் அடிக்கவா அற்ப தொழில். அதான் சொல்லி காட்டுறார். இந்த வசவக்கள் இருக்கு அந்த நாளையிலே பயந்து பிரமா யாகத்தை முற்றுவியாது குறையில் விட்டு விட்டார். நந்தி கூறிய சாபத்தையும் என்னுடைய விரதத்தையும் தெரிஞ்சு அஞ்சி மிருதங்கம் வாசிக்க கூடாதா? இட்டை நாள் வரையும் ஒருவரும் யாகம் செய்ததில்லை, மனதிலும் நினையாராயினர். இதனை யான் அறிந்து பிச்சை ஏற்கின்ற இந்த சிவனுடைய அவியை மாற்றுவதற்காகவே ஒரு யாகத்தை நடத்துகின்றேன். புரிதொரு பிரயோசனத்தையும் விரும்பினேன் அல்லேன். அந்த யாகத்திற்காக தேவர்களும் முனிவர்களும் மற்ற யாவர்களும் வந்து நெருங்கினார்கள். முனி சிரேட்டரே, உமக்கும் இதனை சொல்லி அனுப்பினேன். இது என் செயல் என்று கூறினான். தன்னழியையுடைய ததிசி முனிவர் தக்கன் கூறியவற்றை கேட்டு பொருளால் அந்த தக்கனும் ததீசி முனிவரும் முக்கியமான ஒரு கதை. அதை வடிவா கேளுங்க எல்லாரும். தன்னிலையுடைய தசீசி முனிவர் தக்கன் கூறியவற்றை கேட்டு பொருளால் யாதோ புண்ணிய பயனும் இல்லை, அதனால் அடையப்பாலது பாவமே என்று எண்ணி அப்பாவங்களையே செய்கின்ற ஒரு கீழ்மகனுடைய இயற்கை போன்றிருந்தது இந்த தட்ச பிரஜாபதியினுடைய செயலும் என்று நினைத்து பற்கள் தோன்ற சிரித்தார். சிரித்த பொழுது தக்கன் ஊழிக்காற்றினாற் கலந்தொழுகின்ற வடவாமோ காக்கினி போல வெய்துயிர்த்து உரப்பிச்சு, நீ சிவனடியான் போலும் ஆதலாட்டான் என்னை சிரித்துகழ்ந்தாய் என்றார். அதனை கேட்ட தசீசி முனிவர் கூறுவார், பிரம விஷ்ணு முதலிய அளவில்லாத உயிர்களை முன்னாளிலே தந்த பரமபிதாவாய் அவைகளை எல்லாம் காத்தளித்து உலகெல்லாம் நிற்றலால் ஒன்றாயும் அபேதமாயும் உலகிற்கு மேலாய் நிற்றலால் வேறாயும் விளங்கான் என்ற சிவபெருமானை நீக்கியோ தக்கனே, நீ யாகம் ஒன்று செய்ய நின்றாய். தேவர்கள் யாவருக்கும் கொடுக்கும் அவிப்பாகங்களை ஏற்றுக்கொள்பவரும் அக்கினிக்கு முதல்வரும் யாகாதிபரும் யாக ரட்சகரும் சிவபெருமானே என்று வேதங்கள் சொல்லும். யாகத்திற்கு முதல்வராகிய இங்கே வேறொரு தேவர் உளரானால் அவரை எழுக என்று சொல்லுதி. பிரம விஷ்ணு முதலிய தேவர்களுக்கு அளவிறந்த இச்செயல் செல்வங்களை எல்லாம் முன்னாளிலே கொடுத்தவரும் அநாதி முத்தரும் இவர்களுக்கெல்லாம் மூலகாரணரும் இவருக்கு போல தமக்கு மற்றோர் மூலகாரணம் இல்லாதவரும் நமது கடவுளாகிய சிவபெருமான் அன்றி தேவர்கள் யார் உளர்? தேவன் மகாதேவன் ஈசன் நமது நாயகன், மும்மூர்த்திகளுக்கும் முதல்வன், ஏகன், பிந்துவெனவெல்லாம் தமக்கு முந்தித்தாம் பிந்துபவன், எல்லாத்தையும் தனக்கு முன்பாக தாவிக்கிறவன், சர்வாந்தரியாமி, அந்தணன், ஆதி என்று எல்லையில்லாத வேதங்கள் எல்லாம் வேறு யாரையும் துதித்தன. பிரம்மா முதலிய யாவரும் பசுக்கள், சிவபெருமான் ஒருவரே பதி. இத்தேவர்கள் எல்லாரும் அவனுடைய பணியையே வகித்தார்கள். இதுவும் அவ்வேத வாக்கே. நீ அவற்றையெல்லாம் அயர்த்து வாழா மதியை மயங்கி மாயத்தில் அழுந்துகின்றாய். அந்தனர்க்கு கடவுள் சிவபெருமான், மற்ற அரசர் வணிகர், சூத்திரருக்கு கடவுள் முறையே விட்டுணுவும் பிரமாவும் இந்திரனும் என்று வேதங்கள் சொல்லுகின்றன. இங்கனமாக அந்தணர்கள் தங்கள் கடவுளாகிய சிவபெருமானை விடுத்து
முறை தப்பி பிறரையும் ம் முறை தப்பி பிறரையும் கடவுளராக கொண்டொழுகுதல் தன்னை பெற்ற தந்தையை தந்தை அல்லன் என்று விளக்கி வேறு தந்தையை தேடுவான் தன்மையல்லவா. ஆதலாலே தக்கனே அவர்கள் எல்லாம் மேலாகிய பரம சிவனை நிகழ்ந்து நிற்றல் உன்னுடைய அறியாமை என்று உனக்கு ஈதொரு பெருமிதம் அன்று மிகவும் துன்பப்பட வேண்டும் என்று விரும்பி யார். இந்த 75ஓட 20 பக்கம் முடிச்சிட்டோம். அதோட என்னோட நிப்பாட்டும். தவஞ்செய்வார்கள் அவ்வியல்பின நீயே வேதாசாரத்தை நீக்கி நீ இவ்வேள்வியை செய்ய முயன்றாய். அங்கனம் செய்யினும் அது முடிவு பெறாது. சிவாஞ்ஞை வந்து இதனை கலக்கிவிடும். அதனை காணுதி. அக்கடவுளுக்கு அஞ்சாத வலியுடையவர் யாவரேனும் உளராயின் அவர் இறப்பர். வேதமும் அவரை சூளபாணியாகிய ஏகன் என்று துதித்தது. உற்பத்தியும் நாசமும் இல்லாத சிவபெருமானுக்கு அவிப்பாகத்தை கொடுத்து வேதாசாரம் தவறாது யாகம் செய்ய நினைக்கின்றில்லை. தக்கனே உன் எண்ணம் தீயது என்று ததீசி முனிவர் கூறினார். தக்கன் சிவனுக்கு கொடுக்கும் அவிய விட்டுணுவுக்கு கொடுத்து யாகத்தை புரிவேன் என்றான். ஒரே ததீசி முனிவர் கேட்டு, தக்கனே நீ சொன்ன வார்த்தை குற்றம். யாவரும் மேலாகச் சொல்கின்ற பெரியோரை விட்டு சிறியோரை உயர்த்துதல் உய்யும் வகை என்று. இது நும்மவர்களுக்கிடையில் உயிர்களுக்கெல்லாம் முடிவுக்கு ஏதுவாகும் என்றார். அதற்கு தக்கன், உம்முடைய உருத்திரரைப் போல 11 உருத்திரர் உலர். வடகில் திசையில் ஈசான உருத்திரர் உலர். அவர்களுக்கே முன்பு அவிப்பாகத்தை கொடுத்து வேள்வியை முடிப்பேன் என்றான். அதற்கு ததீசி முனிவர் சொல்வார், உலகங்கள் எல்லாவற்றையும் சங்கரித்து தன்னில் ஒடுக்கி பின்னும் அவற்றையெல்லாம் தாதையாய் தந்து எவ்வறு நினைத்ததற்கு அரிய தன்மையோடு இருக்கும் மகா உருத்திரமூர்த்திக்கு கொடுப்பவர் ஒப்பாவாரோ? அவர் உருத்திரருக்கு கொடுக்க போறாராம், குனி உருத்திரர். மகா உருத்திரமூர்த்திக்கு ஒப்பாவாரோ? அவருடைய திருவருளால் அவர் வடிவத்தையும் பேரையும் பெற்ற இந்த உருத்திரர்கள் என்று அவர் கேட்கிறார். யாம் கூறிய உருத்திரமூர்த்தி என்பவர் உயர்ந்த பெரும்பொருளாயுள்ளார். உயிருக்குயிராய் நிறுத்தஞ்செய்கின்ற நித்தியர். அவருடைய திருவடிகளை தியானித்தோர் அவருடைய திருமேனியையும் திருநாமத்தையும் தாங்குவர். அவர்களுடைய தொகை அளவுபடாது. சிவபுராணுக்குரிய உருத்திரர் என்னும் நாமத்தை பெற்றவர். அப்பெயர் மாத்திரத்தால் அவருடைய இயல்பை பொருந்தார். அவருடைய வடிவமும் அவ்வாறே சிவஸ்வரூபமாகாது. ஆயினும் அவர் பூவுலகத்தாரும் வானுலகத்தாரும் கடவுளர் என்றே போற்ற இருப்பார். பிரம்மாவும் போலும் தன்மையுடைய பரமா பக்தர்களாயிருப்பர். அளவில்லாத காலம் சிந்தனையின் கண்ணே சிவபெருமானை நினைத்து தவம் செய்து அவருடைய சொரூபத்தை பெற்று அடியார்களைப் போல்வர். இந்த உருத்திரர்கள் இந்திரன் முதலிய தேவர்களைப் போல இங்கே பெறத்தகார். அவர் நீ சிவபெருமானிடத்து அன்பில்லாத தன்மையை நினைத்திலர் போலும். அதனை கேட்ட தக்கன், இது நன்று சிருஷ்டி திதிகளை செய்யும் பிரம விட்டுணுக்கள் முதல் கடவுளல்லராக சங்காரத்தை செய்யும் உருத்திரன் மாத்திரம் முதல் கடவுளாய் நின்றது என்னை சொல்லும் என்றான். பரமபதியாக முதல் அவற்ற மகள் தானே வேணும் என்று சொல்லி போனவர் அவர் தானே. இப்ப போய் கேட்கிறேன். பரமபதியாகிய சிவபெருமானுடைய 2 திருவடிகளையும் தியானித்து சிவஞானத்தில் சிறந்தவராகிய ததீசி முனிவர் கூறுவார், தச்ச பிரசாபதியே பிரம விட்டுணுக்களோடு ஒருங்கண்ணப்பட்டமையால் நமது முதற் கடவுளாகிய உருத்திரமூர்த்தியை பெரியவன் என்று கடைப்பிடித்தாயில்லை. எதனையும் தெரிய சொல்வேன், கேட்டு தெளி. ஆதி அந்தமில்லாத நமது கடவுளுக்கு நாமமும் உருவமும் செயலும் இல்லை. அதனை வேதங்கள் யாவும் அறுதியிட்டு சொல்லும். அண்ட் இதை வாசிங்க, அதோட முடிப்பு. நல்ல விஷயமா இருக்கு, விட்டு போயிருப்பாங்க. கடவுள் அனாதியே ஆணவ மனத்தார் கட்டுண்ட ஆன்மாக்களுடைய வினைகள் நீக்க வேண்டும் என்று தமது திருவுள்ளத்தில் முகிழ்ந்த பெருங்கருணையினாலே பேரையும் உருவையும் செயலையும் தனது நாட்கொண்டு காலாதீத தத்துவவாயிலாக அவ்வுயிர்களின் இச்சாஞான கிரியைகளையும் விளக்கி பிரம்மா முதலிய தேவர்கள் யாவரையும் முன்போல உண்டாக்கி அவரவர்களுக்கு ஏற்ப சிருஷ்டி முதலிய தொழில்களை கொடுத்து அவற்றை நடாத்து முறைகளையும் உபதேசித்து பின்பு சங்கார கிருத்தியம் நமக்கே ஆகும் என்று கூறி அதனை தாம் வகித்தார். அது எதனாலெனில் அந்த
அந்த மாதிரியின்றி உயிர்கள் எல்லாவற்றையும் இரட்சிக்கும் பரமபிதாவாகிய தம்மாலன்றி தமது மந்திரங்களாகிய தேவர்களால் அந்த சர்வ சங்கார பெருந்தகைமையை செய்ய முடிவுறாமையினாலேயாம். அந்த நாளிலே தேவர்கள் யாவரும் எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எமக்கு சிருஷ்டி முதலிய தொழில்களை தந்தீர், நாம் அவற்றை நாம் அவற்றை இங்க நமக்கே ஆகும் சிருஷ்டி முதலிய தொழில்களை கொடுத்து அவற்றை நடாத்தும் முறைகளையும் உபதேசித்து பின் சங்கராத்தியம் நமக்கே ஆகும் என்று கூறி அதனை தாம் வகித்தார். எதனாலெனில் அந்த மாதிரி இன்றி உயிர்களுக்கு எல்லாவற்றையும் ரட்சிக்கும் பரமபிதாவாகிய தம்மால் அன்றி தமது மைந்தர்களாகிய தேவர்களால் அந்த சர்வசங்கார பெருந்தகையை செய்ய முடிவுறாமையினாலேயாம். அந்நாளிலே தேவர்கள் யாவரும் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எமக்கு சிருஷ்டி முதலிய தொழில்களை தந்தீர், நாம் அவற்றை ஏற்ற வழியிலோம் பாரமங்களை விட்ட பொழுது தீரும் என்றார்கள். சிவபெருமான் அவர்களை நோக்கி, நாம் ஒன்று சொல்லுகின்றோம் கேள்மின், உங்கள் வாழ்நாள்களில் எல்லாவரையும் நீவிர் இச்செயல்களை செய்மின், இச்செயல்களை பாரம் என்று எண்ணினீர்கள். பாசுபத வித்யா பிரகாரம் விபூதியை உண்டாக்கி தொழுது அதனை உடம்பில் அணிந்து மனத்தில் பஞ்சாட்சரத்தை உண்ணுதீர். மனத்தில் அதென்ன பஞ்சாட்சரத்தை உண்ணுதீர் என்ற பஞ்சாட்சரம் என்ன? நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் உண்ணுதீரண்டா மனத்துல அது அப்படி ஏண்டி அது ஒரு விசேஷமா சொல்லினோம், அவ்வளவு. இவைகளை செய்வீராயின் இத்தொழில்களை தாங்கும் வன்மையுடையவராவீர், அன்றியும் நும்மாட்டும் முன்பேமே உள்ள தம்முடைய கலைகளை நீவிர் அறியாதவற்றை காட்டி நின்றருளும் அழியாத நன்மையை பெறுவீர் என்று அருளி செய்தார். சிவபெருமான் அவைக்கு சொன்னதை இப்ப சதீசி முனிவர் தக்கனுக்கு சொல்லி காட்டுறார். நளினாங்க கொஞ்சம் படிக்க மற்றவன் படிச்சு முடிக்கட்டுமே. நீங்க வாசிங்க அவரோட முடிக்கட்டுமே. இவ்வாறு அந்த தேவர்களை கொண்டே மற்ற கிருத்தியங்கள் எல்லாவற்றையும் செய்வித்து தாம் இறுதியதாகிய சங்கார கிருத்தியத்தை செய்வார். அந்த கடவுளையே வேதங்கள் பஞ்சகிருத்தியதா கர்த்தா என்று கூறும். இதனை அறிகூதி தக்கனே இன்னும் கேள், உருத்திரர் என்னும் நாமம் துரிய பரபிரமா மகா உருத்திரருக்கும் அவர் குமாரர்களுக்கும் அவரை தியானிக்கும் கணங்களுக்கும் அவர் மேனியை தத்த காலாக்கினி இருத்திரர் முதலியோர்க்கும் அக்கினி தேவர்களுக்கும் செல்லும் ஜனன சாகரத்திற்பட்டோர்களுடைய கவலைகளை உருக்கி ஒழித்து அவர்களை உயர்த்தி விடலா சிவபிரானுக்கு உருத்திரர் என்னும் நாமம் எய்திற்று. இங்கனம் அவரது திருநாமம் அவர் குமாரர்களுக்கும் அவர் திருவடிகளை அடைந்த அன்பர்களுக்கும் அவர் சாரூப்பிய முற்றோர்க்கும் எய்திற்று. அங்கினி தேவனுக்கு உருத்திரன் என்னும் பெயர் எய்திய காரணத்தை சொல்வேன் கேட்குது. இன்னொரு காலத்திலே தேவர்கள் யாவரும் அவுணர் கண் மீது முனிந்து போர் புரிய முயன்று செல்லுங்கால் அவர்கள் தமக்கு வாய்த்த பெருநிதியை பாதுகாக்குமாறு அக்கினி தேவரிடத்து வைத்து போய் பகைவரோடு யுத்தம் செய்து மீண்டு வந்து அந்த நிதியை கேட்க அக்கினி அதனை அபகரித்து கொண்டு கொடாது ஓடினான். தேவர்கள் அவனை தொடர்ந்து சூழ்ந்து வலிசையலுற்ற போது அக்கினி தேவன் ரோதனம் செய்தான். அதனால் அவனுக்கு உருத்திரன் என்னும் பெயர் எய்திற்று என்று கருதி சுருதி கூறுகின்றது. வேதங்களிலே உருத்திரன் என்னும் பெயரால் தாழ்ந்தவராகிய மற்றோர்களை பூர்ணமே கணக்க கிடக்கும். அவட்ட கொடுங்க முடிச்சு விடட்டும். அவடான முடியுது இல்லையாண்டி, அது கணக்க முடியும். இந்த கணக்க போகுது 5 மணி ஆகுது, நிப்பாட்டுவா. 477
சரி. நான் அது உங்கள்ட்ட சொன்னது என்னன்னா அந்த நல்ல அந்த அந்த கதை போயக்க எனக்கு அதை விட கணக்க போகுது 577 477 இனி படிக்கும் 477 78 79 போகும். ஏன்னா அந்தரப்பட்டமெண்டா விளங்காது பிறகு. இது கொஞ்சம் ஆறுதலா திருப்பி வாசிக்கும். இப்ப முடிக்கணும்னாச்சு அந்தரப்பட அது நாளைக்கு படிவா படிக்கலாம் மாறுதல்ல திங்கக்கிழமை படிக்கிறேன். இது முடிய 18 புராணங்கள் ஒரு புத்தகத்திலேயே 786 பக்கம் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இது முடிய இது வாரம்லாம் முடிஞ்சிடும். 18 புராணங்கள் ஒன்றிலேயே இருக்குது எல்லாம். எல்லா 18 புராணங்களும் ஒரு பிடிஎஃப்ல வருது. அதை எடுத்து படிச்சு விட்டோம்னா அலுவல் முடிஞ்சு. அதனால கிளியரா வடிவா இருக்கு. அவங்க கொஞ்சம் வர்ணனை கூடி போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆகுதி இல்ல அந்த கோபுரங்கள் கட்டுறதுலயே வானால் போகுது. மோதிரங்களை கட்டி அவைய கொண்டு அரைம்பேரு ஆடல் பாடல் குளங்கள் கட்டி அதெல்லாம் அந்த சுற்றுக்கமா சொல்லாம பெருசா முடிச்சிருக்கு. அந்த காலத்துல அப்படித்தானே. அந்த காலத்துல ராஜாரு வீட்டை கட்டி வேண்டி 4.5 வீட்டை கட்டி வேண்டி இப்ப 2.5 வீடா போச்சு. அப்படிதான் விசர்தானே அந்த நாச்சார வீட்டை அது கட்டினது அந்த நாளையில குடும்பமா எல்லாரும் இருந்தபடி அது பயம் இல்லை. அதுக்கு வேணும். 8-10 புள்ளைகளை பரவணும். நாச்சாரு தெரியுதோ 14 புராணங்கள் தெரியுதோ? 786 பக்கம் உள்ளது. இதிலும் பார்க்க கூட கொஞ்சம் 749 படிச்சிடலாம். எதுல நிக்குது, எதுல வருது? நான் சும்மா இதுல எடுத்தேன். நான் தெரியலையோ? இந்த பாருங்க, பேராசிரியர் ராஜா ஞான சம்பந்தன் ஜாமீரா. இவர் ஞான சம்பந்தர் நல்ல இது ஒரு இதான ஆள், நல்ல பேராசிரியர். அவர் 14 புராணங்கள். எழுத்து கஷ்டமா ஆண்டி உங்களுக்கு வாசிக்க? இல்ல 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 பாருங்க, கொஞ்சம் பெருசாக்குவோம். இல்ல ஆக்கலாம் தானே, இந்த ஆக்கலாம் தானே கொஞ்சம். இந்த ஒரு சின்ன புத்தகமா கிடக்கு. சின்ன கொஞ்சம். ஆனா நல்ல மவளை அப்படி வாச்சிட்டோம்டா, தேடி தேடி கண்டதையும் வாசிக்காம இவர் பேராசிரியர் எழுதி விட்டுருக்கிறார். அந்த மாதிரி இங்க இது இப்போ அவரை பற்றி மேல சொல்லி இதுகளெல்லாம் வாய்ச்சாதான் விளங்கும். இதுல வாய்ச்சி போட்டுதான் போகணும். எல்லா புராணங்களும் இதுக்கே வருது. 18 புராணமும் இதுக்கே வரும். லிங்க புராணம், மார்க்கண்டேய புராணம், பத்ம புராணம். இது ஞான சம்பந்தன் நேரம் மூல உரை எழுதினது. பொருளடக்கம் இங்க பாருங்கோ, பிரம்ம புராணம், பத்ம புராணம் இருக்கு. இந்த ஒழுங்கின்படி வரும். வாயு புராணம், பாகவத புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்கினி புராணம், பவிஷ்ய புராணம், பிரமவைத்த புராணம், இலிங்க புராணம், பாரக, ஸ்கந்த புராணம், வாமன, கூர்ம, மச்ச, கருட புராணம், பிரமாண்ட புராணம். அப்ப இத இங்க வருங்க. எனக்கு சரி ஆசையா இருக்கு இந்த புத்தகத்தை பார்த்து. சில புத்தகங்களை பார்த்தா ஒரு படிக்க ஆசை வரும். இந்த நைமிசாரண்ய வனம், இத படிச்சு கரைச்சு குடிப்போம். கப்புக்க போட்டு குடிக்கலாம். ஞான சம்பந்தன் அங்க இருக்கிறார், ஃபேமஸ் ஆன ஆளுக்கு ஒரு யங் ஆள் இருக்கு. இல்ல அங்க ஸ்ரீலங்காவில ஆர்மனாவில காலத்துல, அதுக்கு முதல் காலத்துல ஞான சம்பந்தர் என்ற ஒரு ஆள் தானாம் திருநெல்வேலியில இருந்து. அவருக்கு இந்த வெள்ளக்காரர், போத்துக்கியரோ இல்லாதரோ தங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பசு கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்காரரும் ஒரு பசு. அப்ப அவருக்கு அண்டகிட்டேனா அவர் தன்ட பசுவை நான் இவன்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்ற சிவன் இது கண்டுட்டு அவர் பசுவையும் கொண்டு கப்பலுக்குள்ளால இந்தியாவுக்கு போய் அவர் பிறகு பெரிய 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 ஒரு இதா வந்துட்டார். ஒரு புலவரை அப்படி வந்து கதைகள் எல்லாம் எழுதி அவர் தான ஆறுமனாவலருக்கு வழிகாட்டு. ஆறுமனாவலரும் முஸ்லிம் சமயம்
வேதத்தை எல்லாம் வைத்து தானே போராடி சமயத்தை நிலைநாட்டினவர் ஓ சைவத்தை. அவர்ட்ட ஆனா இதுல அவர் வருது. அவர் வந்து யாழ்ப்பாணத்திலேயே இருந்து பைபிளை அதுகளை எழுதி தமிழ்ல மொழிபெயர்த்து அதை முதல் கொஞ்சம் கனடால வேதம் படிச்சவர், வேதம் அவையோட சேர்ந்து கொஞ்சம் படிச்சவர், இங்கிலீஷ் எல்லாம் அவையெல்லாம் படிச்சவர். அவர் அந்த போராட அவரை கூப்பிட்டு வச்சிருந்தபடியா அதை படிக்க வேண்டி வந்தது படிப்பிக்க. அவர் இல்ல, அவையோட அப்ப சேர்ந்து அந்த எதிர்த்து அப்ப போகாமல் பைபிள் அவையோட சேர்ந்த மாதிரி சேர்ந்து நடிச்சு ஆ. சமயத்தை அவரை நல்ல தமிழ் என்றபடியா தமிழ் படிப்பிக்க கூப்பிட்டு அவர் நல்ல இங்கிலீஷும் படிச்சுட்டார். இல்ல பிள்ளை அதனால பைபிள் ஆட்களை இல்ல எடுக்கிறார். அவர் வந்து தத்துவ ரூபமா விளங்கிட்டார் இல்ல நல்லா எதிர்க்க படிப்பேன். இல்ல அவர் தான் ஒரு நாள் போக இல்லையா சேர்ச்சுக்கு கூப்பிட்டு கேட்க, இந்த நல்லூரா நிறைய நான் இன்றைக்கு வந்தனான்னு சொன்னாரு. அப்ப மனத்துல நல்லூரான் தான் அவருக்கு இருக்கு. இங்க பாருங்க பிரம்ம புராணத்துல அரிச்சிரண்ட கதை வருது, எத்தனை கதை வருது பாருங்க. ததீசியின் கதை வருது. எவ்வளவு படிக்க போறோம் நாங்கள் இங்க. இந்த நல்லூர்லயே அந்த உள்ளுக்கு வேல் வச்சுக்கிறேன் அதை வைக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் போராடி பண்டிகளை வட்டி கிணத்துக்குள்ள எனக்கு தெரியுது எனக்கு கலைச்சவர். ஆமாம் ஆமாம் பிள்ளை சீத்தம் தெரியுது, தர்மத்தின் வழி நடந்தாளா. ஆஹா, ஆனா இது அகலமாக்கினா நல்லா இருக்கும். அகலமா வருது இல்லையே. அதுல சூமில போய் கொஞ்சம் எழுத்து சரியா பெருப்பிக்க அகலமா வேணும். உங்களுக்கு நான் சொல்றது விளங்கையில எழுத்து பெருப்பிக்கிறது இல்ல. இப்ப ஜூம்ல போய் நான் கொஞ்சம் அகட்டி தான் விட்டு இருக்கிறேன். இத இப்ப இங்க பாருங்க, இந்த கந்த புராணம் நல்ல அகலமா முழு ஸ்கிரீனையும் பிடிக்குதல்லோ. அப்படியா இது அகட்டினா எழுத்து அதுக்கு சரியா. இந்த பக்கத்தை எடுத்து விட்டா போயிடும். எந்த நீங்க இஞ்சால அந்த எழுத்துகள் கிஞ்சாலி பக்கம் சீ 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 அது ரெக்கார்ட் விழுகுது. ரெக்கார்ட் விழுகிற பக்கத்துல உள்ள கீழ் இதே அப்படியே எடுத்து விட்டீங்கன்னா பெருசா வரும். இந்த இதுல உள்ள இந்த பண்டிங் பன்னிரு திருமுறைகளோ இந்த ரெக்கார்ட் அதை எடுத்தாலும் அது அப்படித்தான் நிக்குனாலினாக்கா. நான் மற்றதுகள் எல்லாம் படிக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. இதை சொல்றீங்களோ? அது அசிசி முனிவற்றை அதை எடுத்தாலும் இப்படித்தான் நிக்கும். உங்களுக்கு நான் சொல்றேன் விளங்க இல்லையா? இந்த அப்படி அகண்டு வேற வேணும் எனக்கு. அது வருது என்னுடைய அது வேற ஒண்ணு. உங்களுடைய நான் என்னண்டு பாக்குறது டிவில இதுல தெரியும் தானே. என்னண்டு தெரியும்? நீங்கள் எனக்கு சேவனி நான் சேவன்ற மாதிரி செய்தா இல்ல தெரியும் இல்லையாடி? என்னுடைய ஸ்கிரீனை பார்த்த பிறகு காட்டுறேன். இங்க வேற என்னுடைய கேமராவில தெரியுதெல்லாம். நிப்பாட்டி போட்டு தெரியுதோண்டா கேமராவை நிப்பாட்டி. கேமராவை நிப்பாட்டே இல்ல. கேமரா உங்களோட வீடியோவே ஆஃப் பண்ணி இப்படி அதான் எந்த இவ்வளவு நேரம் எந்த இதா அப்படித்தானே இருந்தது. அதிசயம் இந்த கந்தபுராண வசனம் சில பேஜ் அப்படி வராது. நாங்க சிவஞான சித்தியார் எல்லாம் படிச்ச நாங்கள் ஒற்றை இதெல்லாம் படிச்சது. இல்ல கொஞ்சம் எழுத்து பெருசா இருந்தா சரிதான், சின்ன இருந்தா ஜூமின் கொஞ்சம் இப்படி போட்டா சரி. இல்ல கமலா, என்னுடைய கந்த புராணம் ஃபுல் பேஜா வருது. ஒரு எழுத்துகள் ஒன்றும் இல்லையா, அப்படியே பேஜ் புத்திலும் அதான் வருது. உன்னுடைய இதுல அப்படி வர இல்லையோ? ஏனண்டு தெரியா ஒரு பக்கத்துல இந்தாங்க இவ்வளவு நேரம் என்ன பார்த்த நீங்கள்? எந்த ஃபுல்லா தான் நிக்குது பாருங்க, காட்டுறேன் உங்களுக்கு. நான் இருக்குதாங்க பக்கத்துல ஒரு எழுத்துகள் எல்லாம் வருது எல்லாம். அது 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 பிரச்சனை இல்லைந்தாங்க. எந்த ஃபுல்லா தான் வருது. நீங்க கவனிக்கல, நீங்க உங்களுடைய பார்த்து வாசிக்கிறதுல உங்களுக்கு தெரியுறேன். இப்படி ஃபுல்லா வரும். இப்படித்தான் வந்தது இவ்வளவு நேரம். சரியா, அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழ் விளங்க இல்லையோ, இந்த கந்தபுராணம் வர்ற மாதிரி அது வருது இல்லையான்னு சொல்றேன். வருது இல்லையா? இப்ப கந்தபுராணம் ஃபுல்லா வந்து நிக்கும். ஃபுல்லா வருதோ? கந்தபுராணம் ஃபுல்லா வருது. ஃபுல்லா வந்து நிக்குது. அப்ப நான் இந்த வீடியோ இப்படி அது ஃபுல்லா நிக்கிற மாதிரி அது வருது இல்லை. அது எனக்கு அது தெரியும், அது வராது. ஓகே.
கிடைச்சத படிப்போம். அப்படியாவது நல்ல எழுத்தோட நல்ல நல்ல இருக்கிறத கொண்டு புத்தம் புது எழுத்தோட இருக்கிறத கிடைச்சு. கொண்டு சந்தோஷப்படுறான் நல்லது. அதுதான் நல்ல புத்தம் புது எழுத்தோட கிடைச்சிருக்கேன்டி. சரி, வாழ்க வளமுடன். நித்திர ஒழுங்கோ. இன்னும் எல்லாரும் போட்டி நம்ம இல்ல ஒரு சத்தம். இல்ல இருக்கிறோம். இது நான் எடுத்துட்டேன். ஆஹாஹாஹா, எனக்கா இந்தா இப்ப ஃபுல்லா வருது. உண்ட தட்டி ஃபுல்லா வருது. என் ஆசைக்கு ஐயோ கடவுள் இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிற ஏங்கி உடனே செய்கிறேன்னு வருது. என்ன இப்படி வந்தால் நல்லமே என்று செய்ய கௌதமன் கத்த போது ஏனம்மா பாத்துறீங்க இஞ்ச வேறுங்கோ. முழு பேச்சுக்கும் வந்துடுது. என்ன நான் சும்மா போட்டு நிப்பாடுறேன்னு வருது. ஐயோ நல்லது. சரி பிள்ளை. என்னண்டி போட்டு ரெண்டா கண்டு போட்டுதேன் இருக்கு வருது நிக்குது. எனக்கு இங்க போட்டுது கண்ணுக்கு தெரியுது இல்ல என்று இங்க வடிவா தெரியுது எனக்கு. நான் எனக்கு எல்லாம் மறைச்சு போட்டுது என்னன்னு தெரியல. இப்ப தெரியுது. அது இப்படித்தான் சில நேரம் நான் போட்டுட்டு இருப்பேன். நாக்கள் சொல்லுவேன் தெரியல எனக்கு உப்ப போட்டுது. ஐயோ ஜெயமந்தமணியின் கதை என்று சத்தியபாமாவின் எழுத்து அந்த சின்ன எழுத்துல இருக்க கிளியரா இருந்த இதுல ஆனா நாட் பேட் வாசிக்கலாம். ஆக நல்ல ஏஞ்சலுங்க. அப்ப வெள்ளை பேப்பர்ல கருப்பு எழுத்து நானும் எடுத்துட்டேன். நானும் எடுத்துட்டேன். 14 புராணங்கள். பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தன், ஞான் மீரா எம்ஏ, கங்கை புத்தக நிலையம், 14 புராணங்கள் எல்லாரும் எடுத்துட்டான். எல்லாம் ஆனா பிள்ளையண்டிக்கு நான் தானே கங்கை புத்தக நிலையம் 14 புராணங்கள். ததேசி மணி வெற்ற கதை வடிவாதுல வரை இதுல முடியல தானே முடியும். ஆனா எனக்கு சிவமகாபுராணத்துல வந்ததிலும் பார்க்க இதுல கூட விளக்கம் இருக்கு. சிவமகாபுராணத்துல ததீசி முனிவர் தக்கண்ட கதையும் வந்தது தானே தானா அதிலும் பார்க்க இது விரிவா கிடக்கு. ஜாகத்துக்கு போய் ஏன்னா இது ஜாகத்துக்கு போய் அவர் எல்லாம் அட்வைஸ் பண்றாரு என்ன தக்கனுக்கு நிறைய. எனக்கு அதுல பார்க்க நல்லா இருக்கு. இத முடிச்சிட்டு 18 புராணங்களை முடிச்சுட்டு வீட்டுல நாங்கள் மற்றவையும் சண்டை பிடிச்ச மாதிரி மிருதங்கம் கொண்டு வந்து நிக்கிறார். அவன் சண்டை வந்து பெரிய சண்டையா தான் போகும். இழிவான தொழில் செய்கிற நந்தி. கடவுளே. முடிச்சுட்டு 18 புராணங்களை முடிச்சுட்டு இப்ப இத எப்ப தொடங்கினாங்களன்னு ஞாபகம் இருக்கும். அந்த புராணம் யாருக்காவது எப்ப தொடங்கினாங்களு நான் நினைக்கிறேன். பிள்ளையாண்டி போய்க்க தொடங்கினாங்களே. என்ன பிள்ளையாண்டி? நான் போய்க்க தொடங்கியாச்சு. என்ன நாள் நீங்க போனீங்க? நான் போனது 15ஆம் தேதி பயணம் போனேன். மார்ச் மார்ச்ல தொடங்கி இருப்போம். இத பார்த்தா தெரியும் தானே எங்கட யூடியூப். சரி சரி. அத வச்சு இது எவ்வளவு காலம் செல்லும் பார்க்கலாம். அது முடிஞ்சுட்டு 2-3 மாதம் இல்ல. இது அதில் பார்க்க குறைவு. பேஜ் இது 749. இல்ல 749 ரெண்டாலும் பேஜ் வந்து சின்ன பெருசு. இப்ப நாளினா இப்ப அகட்டி வந்ததில்லை. இப்ப அகட்டி வந்ததில்லை. முடிஞ்சிடும். அங்க எனக்கு நல்லா அகட்டவும் கமலா, எனக்கு நல்லா அகட்டவும் எழுத்து நல்லா கிளியரா வருது. நான் ஷேர் பண்ணதான் அப்படி வருது போல. எனக்கு நல்ல கிளியர். எழுத்து நல்ல கிளியரா இருக்கு. என்ன சொல்லுங்க பாபம். இப்ப காலம பெரிய புராணம் அதுவும் முடிய போது. அது முடிய 11ஆம் திருமுறை பொழிப்பு. நீங்கள் இப்ப ஒவ்வொரு நாளும் போயிடுறதல்லே.
நீங்கள் காலமேல ஓ நாங்க ஓ இன்றைக்கு 3ஆம் திருமுறைக்கு பொழிப்பு பார்த்தனாங்க ஆ சம்பந்தம் நாளைக்கு நாளைக்கு இல்ல நாளைக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்கிற ஒரு 10 நிமிஷத்துக்கு எத்தனை மணிக்கு காலமேல நீங்கள் ஒவ்வொரு நாளும் 5 மணி தேவை வேற முடிய முதல் போற நீங்கள் ஓ ஓ முடிஞ்ச அப்புறம் இருந்து பாக்குறீங்களே 3ஆவதுக்கு பார்த்துருக்குறோம் 3 நாள் பார்த்தேன் நாங்க செவ்வாய்க்கிழமை பார்க்க இல்ல கந்த சஷ்டி கவசம் படிச்சபடிய நான் நினைக்கிறேன் இல்ல ஞாயிறும் இல்ல புதன் பார்த்தேன் நாங்க ஞாயிறு எத்தனை மணிக்கு அதை பார்க்க துவங்குறீங்க அது 6 மணிக்கு ஞாயிறும் திங்களும் இல்ல இல்லையே நான் திங்களும் செவ்வாயும் புதனும் இல்ல இல்ல செவ்வாய் பார்க்க இல்ல செவ்வாய் இல்ல செவ்வாய் கந்த நான் இல்ல அப்ப இல்ல நளினாக்கா செவ்வாய் கந்த சஷ்டி கவசம் அப்ப ஞாயிறும் திங்கள் ஞாயிறு திருப்புகள் படிச்சுட்டு நீங்க போட்டீங்க வெள்ளனே நான் போட்டேனோ அப்ப டைம் இருந்தது வெள்ளனை முடிச்சுட்ட இல்லாட்டி சனிக்கிழமை நான் திருப்புகள் படிச்சுட்டு போயல நின்றேன் நான் வீட்டுல அப்ப திங்கக்கிழமை அப்ப நீங்க நின்றீங்க நான் நின்றேன் ஞாயிறு தான் தொடங்கினாங்க நீங்கள் நான் நினைக்கிறேன் போட்டுட்டு வீட்டுல ஏதோ வேலை செய்ய போறேன்னா ஏதோ ஒன்று சொல்லி போட்டு போனீங்க ஞாயிறு அதை அங்க போட்டுனா நீங்க ஞாயிறு தானே அங்க போனீங்கள் அந்த உருத்திராக்கம் போட்ட வீட்டை போனீங்க இல்லையே நான் சிங்கக்கிழமை எல்லாம் வந்தேன் அப்ப திங்கள் படிச்ச நாங்கள் வீட்டுல இன்றைக்கு சரிதானே இன்றைக்கு வியாழன் இல்லே சரி திங்கள் புதன் வியாழன் 3 நாளும் புதன் 3 நாளும் வியாழன் நான் இன்றைய புதன் இல்லை என்னாச்சு அப்போ 3 நாளும் படிச்சதுல 4ஆம் திருமுறை நான் ஷேர் பண்ணுவேன் எல்லாரும் இன்றைய வாய்ச்ச பிள்ளையாண்டி எல்லாம் பிள்ளையாண்டி இன்றைய வந்த நீங்களே பிள்ளையாண்டி இல்ல தேவாரம் படிக்க நீங்க வர இல்ல ஜோஹாக்கா இன்பமண்டி புஷ்பராணி நான் பிறகு நீங்க அபிராமி வந்தாதி படிச்சுட்டு போட்டேன் நீங்க முடிய முதல் போட்டீங்க அபிராமி அம்மை பதிகம் படிக்க தொடங்கி விட்டுட்டு போட்டேன் ஏனென்றா சும்மா ஒரு கருத்துக்கள் ஒண்ணும் விளங்காம சும்மா படிச்சு கொண்டு போய் பிரியோசனம் இல்ல தேவாரங்களை அப்ப அதுக்குதான் திருவாசகம் கருத்தோட புத்தகமா என்ன கருத்தோடான் படிக்கணும் சும்மா படிக்கிறது இதுதானே என்ற புத்தகமும் இதானே இது நல்ல புத்தகம் இது நல்ல புத்தகம் வாங்கிட்டு வந்தேன் சும்மா இருக்க எடுத்து படிச்சாத்தே நானும் ராணிய காமிதான் படிக்கிறோம் நாங்கள் படிக்கிறோம் நீங்களோ அப்ப சேர்ந்து படிப்போம் எல்லாரும் படிப்போம் எனக்கு விருப்பம் இந்த 18 புராணங்கள் தொடங்க முதல் திருவாசகத்தை முடிச்சு போட்டு படிப்போம் என்று திருவாசகம் சனி ஞாயிறு 3:30 சனி ஞாயிறு சனிக்கிழமை 3 மணிக்கு இது படிக்கிறாங்களே என்ன 3:30 கண்டா பின்னேரா உங்களோட 8:30 அது ஒரு இப்ப இந்த இதுகள் வந்ததுலயே இல்லோ என்ன பிரதோஷம் அதுகள் பிரதோஷம் இந்த சனி ஞாயிறு படிப்போம் இந்த சனி ஞாயிறு 3:30 திருவாசகத்தை வடிவ அந்த நான் ஷேர் பண்றது நான் ஷேர் பண்றதும் நளினாக்கா இதுவும் ஒரே கருத்து நான் ஒன்று ஷேர் பண்ணுவேன் திருவாசகம் போன கிழமை நீங்க வந்த நீங்களே ஞாயிற்றுக்கிழமை வரையில நந்தீசம்மா வந்து அதுக்கு முதல்ல அந்த அவர் சுமதியின் அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்லி தரேக்குள்ள நாங்கள் அவர் வராத ஒரு நாள் எடுத்து ஷேர் பண்ணி எல்லாரும் வாய்ச்சோம் அதுவும் இதுவும் உண்டு புத்தகத்துல இருக்கிறதும் இதுவும் உண்டு அப்ப அதை படிச்சானே இதை படிச்சானே 51 இதுவும் நாங்கள் தனியா படிச்சு முடிக்க வேணும் அப்படியே ஒண்டா படிச்சு முடிச்சாதான் கொஞ்சமாவது 1000 படிச்சா ஒரு 10ஆவது ஏறும் அப்படித்தானே எல்லாம் படிக்கிறது உண்மையே பள்ளிக்கூட பாடம் இன்றைக்கு ஞாபகம் இருக்குதாண்டா இவ்வளவுதான் படிச்சிருப்போம் ஒரு எள்ளளவு தான் ஞாபகத்துல நிக்குது அப்ப இது கொஞ்சமா சரி இன்னத்தை படிச்சு கிழிச்ச நீங்கள் இல்லாம இல்ல முக்கியமானது நின்றுதண்டா சரி எல்லாம் இல்ல அவன் அதை வெட்டினான் இதை வெட்டினான் முக்கியமான எல்லாத்தையும் துறந்து இதுல இருந்து படிக்கிறதுக்கு ஒரு விரியோசனம் வேணும் சரி சரி வாழ்க வளமுடன் தனா
நான் காணையில நான் விலகிட்டு வரேன். அப்பதான் இந்த ஆமா ரெக்கார்ட் ஆமா நான் உண்மையா சொல்லுங்க. விட்டுட்டு போறேன். ஒரு 5-10 நிமிஷத்துல வருவேன் திரும்பியா 10 நிமிஷத்துல. ஓகே ஓகே